வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கப் போகும் அதிதி தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. ஐயா, இன்றைய தற்போதைய அரசியல் நிலைமையில் தமிழரசு கட்சியின் செயலாளர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். கடந்த தேர்தலில் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் அதற்கு முன்னர் இருந்த தேர்தல்களை விட ஒரு பின்னடைவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தித்திருக்கின்றது. ஏன் இந்த மாற்றம்? என்றால் ஆரம்பத்திலேருந்தே அவர்கள் மோசடி தானே. என்ன கேட்டால் ஆதாரத்தை நான் நிரூபிப்பேன். இந்த தமிழரசு கட்சின்றது மோசடி மூலம் உருவாக்கப்பட்ட கட்சி. எப்படின்னால் அந்த நேரத்தில் யுத்தம் முடிஞ்சு விடுதலை புலிகளும் ஜனநாயக பாதைக்கு திரும்பி எல்லாரும் ஒரு கட்சிக்குள்ளே ஒரு சின்னத்துக்குள்ளே கேட்குற முடிவெடுத்திருந்த ஒரு அமைப்பு மட்டக்களப்பு இயங்கியது. மறுமலர்ச்சி மன்றம் அவர்கள் சும்மா இருக்கே இல்லை. எல்லா இடமும் போய் முக்கியமான நபர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், யூனிவர்சிட்டி போய் ஒரு முடிவு, ஒரே கட்சி ஒரு சின்னம் சேர்ந்து அதை முடிவெடுத்தாங்க. கூட்டணி தான் தமிழ் விடுதலை கூட்டணியில் கேட்குறது உதயசூரியன் சின்னம். எல்லாம் ரெடி. எனக்கு தராக்கி ஒரு கடிதம் முடிவுனா 12 ஜனவரி பிப்ரவரி மாதம் 11 எல்லாம் செட். விடுதலை புலிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த இதுக்குள்ளே அவங்க போய் கேட்டிருக்காங்க, இபிஆர்எல்எஃப்எம் புரோட்டைம் என்ன தெலுவையும் என்ன செய்கிறேன். அப்போ சீனாராஜா தான் இதன்படி பார்த்தால் பிறவர் முக்கியமான தமிழர் விடுதலை கூட்டணி பிறவர்னு சொல்லியிருக்கல. சீனாராஜா நான் இல்லை கேட்க விரும்பி அது புலிகள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார். இபிஆர்எல்எஃப்எம் புரோட்டை தெலுவை. அப்போ இந்த ஆர்கனைஸை வண்டி கடிச்சிக்கிறாங்க. வண்டிக்கையில் மட்டக்களப்பு அங்கேருந்து மெசேஜ் வருது, அந்தந்த கதை வேணாம், ஒரு கட்சி ஒரு சின்னம் தான். இபிஆர்எல்எஃப்எம் தெலுவை மட்டுமில்லை, புரோட்டை மட்டும் கேள்வியா அவர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து இன்று வரை என்ன குழப்படி பண்ணியிருந்தாலும் கேட்க வேண்டிய அந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி ஒன்று இல்லாடம் சம்மதம். கிளிநொச்சி மட்டும் மௌனம் என்று கேள்விப்படும். அது எழுதுகிற கிளிநொச்சி மட்டும் மௌனம். அந்த மௌனத்தை உருவாக்கினவர்கள் சம்பந்தரும் சீனாராஜா. ஆனால் நாங்கள் அடுத்த உரையாடலுக்கு செல்லும் முதல் இந்த ராஜினாமா அப்படின்னு அந்த ராஜினாமா குறித்தான ஒரு அதை பற்றி நான் ஒரு சண்டை வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், நீங்கள் இந்த ஒளிநாடாவை பார்த்துவிட்டு நாங்கள் அதை தொடருவோம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு கடிதம் ஒன்றினூடாக தனது பதவி விலகலை துரை ராஜசிங்கம் அறிவித்துள்ளார். 2014 ஆண்டு முதல் இதுவரை கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்துள்ள நிலையில் கட்சியின் உட்பூசல்களை அடுத்து பதவி விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த பதவி விலகல் கடிதத்தின் நகல் ஒன்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர். சம்பந்தனுக்கும் துரை ராஜசிங்கம் அனுப்பி வைத்துள்ளார். ஆமாம், உங்களது அந்த பதிலை தொடர். இதில் வேடிக்கை என்னென்றால், நான் துரராசிங்கத்தோடு பழகியிருக்கிறேன். ஒரு தரோஜென்ட், ஒரு கண்ணியமான ஒரு மனிதர் நான் பண்ணிருக்கிறேன். என்னுடைய வேலை வைக்கிறார். ஏதோ சந்தர்ப்பத்தில் அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அது ஊடகங்கள் குற்றங்களுக்கான நான் அவரை டிஃபெண்ட் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு இந்த தலைமை பதவி தகுமெண்ட், என்னுடைய குற்றத்தை உங்களோட செயலை தூக்கி போட்டிருக்கேன். அப்படியான ஒரு மனிதன். உங்களுக்கு தெரியுமா அவர் எங்களோட இருந்து கூட எப்படி விட்டு போனார்? வேடிக்கையான விஷயம். சம்பந்தர் சீனாரியாக்கள் அவர்கள் அவருக்கு தமிழ் செல்லன் தான் தலைவருடைய பிரபாகரன் அல்ல. அவர்கிட்ட சொல்ல கேட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பார்த்தார்கள். முடியலை. எல்லாரும் எனக்கு என்னோட உண்டார், துராசிங்கம் உட்பட பேந்து இது சரிவரான போட்டு கொஞ்சம் முயற்சி எடுத்தார்கள். தமிழ் செல்வன் மூலமாக எல்லாரையும் கண்டாக்ட் பண்ணி எல்லா ஓட்டு பழகம் சொல்லியாச்சு. இன்னாருக்கு நம்பிக்கை வந்து ஓட் பண்ணுங்க. உங்கள் திரும்ப துராசிங்கம் ரிசைன் பண்ணிட்டு போனேன். அந்த பதவியை எங்கிட்ட செக்ரட்டரியாக இருந்த துராசிங்கம் ரிசைன் பண்ணிட்டு போனேன். இவங்கிட்ட சொல்ல தான் கேட்க மாட்டேன். அப்படியான ஒரு உத்தமமான குணம் கொண்டவர் அவர். தமிழரசு கட்சி எனக்கு போன பற்றி நான் அவரை கேட்டு, நான் தயவு செய்து நீங்கள் எங்களோட வேறுங்க வருந்தி கேட்டினான். எனக்கு நல்லா விரும்பி தான் கேட்டினான். அவர் அந்த நேரம் ஏதோ நாளைக்கு இந்த புரியலுடைய மிரட்டத்துக்கு ஒன்று கம்பெரிட்டேன். கடைசியாக எனக்கு ஒரு கோபம் வந்துட்டு திடீர்னு. நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் நானும் சம்பந்தனும் அங்கே போகிற ஒரு கோயிலில் இவர் வாரார். என்னோடய கதைக்கு அமைச்சுட்டார். நான் கதைக்கிறேன். எனக்கு கோபம். அந்த ஒரு பெரிய தப்பு தனக்கல்ல, நேற்றுக்கு செய்துட்டேன். எனக்கு இல்லை தனிப்பட்ட கோபம் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு பையன். அப்படியே விழாத்துறை அந்த பார்த்தீங்க இந்த ஜோசம்
விலத்த வேண்டியது துர்ராசிங்கம் தான் சம்பந்தம் அதிகம் விலத்தி இருக்கணும். இதை விலத்துறது வேடிக்கை. என்ன சம்பந்த செய்தாரி ஆகிய இந்த குற்றங்களை கூட்டி கணக்கு பார்த்தால் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டிய குற்றங்களை தான் செய்திருக்கோம். என்னட்டு ஆதாரம் என்ன நிரூபிக்க முடியும்? அப்படியான 2 பேரும் ஒரு உத்தமனை பிடிச்சி கிடைக்கிறேன் என்றால் அவையாக கிடைக்கிறேன் பார்க்க நான் போயிடுவோம் அப்படி அந்த அந்த நல்ல பண்பாட்டோடு போயிருக்கிறேன். நான் இப்போ துர்ராசிங்கம் வருவாராக இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியோடு அவருக்கு எந்த பதவியை எங்களோட கட்சியிலே கேட்கலையே வச்சாரோ அந்த மகிழ்ச்சியை விதவில் அவருக்கு கொடுத்து நான் எடுக்க தயாராக அவர் இன்னும் தெரிய வந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தை பாய்ச்சி நான் அவருக்கு ஒரு பப்ளிக்கான இன்விடேஷன் எனக்காக வர வேண்டாம். நமக்கு தெரியும் தமிழர் சென்னராஜன் சம்பந்தனும் தலைவர்களாக நடக்கிறாங்க, மக்களுக்கு துரோகம் செய்கிறாங்கன்ட்டு. அந்த துரோகத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீ போக வேண்டிய இடம் தமிழர்களை கூட்டணி பெரிய தலைவர்களாக பொன்னம்பலம் செல்லம் போன்றவர்களாரு கை சுத்தம் எங்கள்கிட்ட எந்த விதமாக ஜூது கிடையாது. அவரும் அப்படியானவர். நல்ல இடம், பொருத்தமான இடம், நல்ல ஒரு கவிஞன். அண்ணாதாசன் அவருக்கு பேர் தெரியுமா அவங்களுக்கு? நல்ல கவிதை எல்லாம் எழுதுவார். பகிரங்கமாக துர்ராசிங்கத்தை இல்லை, துர்ராசிங்கத்தை இதுவரை காலம் தங்களுடைய செக்ரட்டரியாக வச்சிருந்த தமிழ் மக்களுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள், துர்ராசிங்கத்தை சொல்லி எங்கள்கிட்ட அனுப்புங்க. அவருக்குரிய அந்தஸ்து, அவருக்குரிய மதிப்பு, அதால் அவருக்கு அவரால் முடிஞ்ச தொண்டை மக்களுக்கு எடுத்துக்க முடியும். ஆமாம், நீங்கள் கடந்த காலங்களில் கூறிய சில கருத்துக்களையும் நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்த உரையாடலை தொடர்வோம். அதற்கு முதல் தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். 0112774422 0112774423. ஆமாம், அந்த ஒளிநாடாவை நாங்கள் பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடனடியாக கலைக்கப்பட வேண்டும். அது திருட்டுத்தனமாக உருவாக்கப்பட்டது, பதியப்படாத ஒரு கட்சி. தமிழரசு கட்சியை சேனராஜா தந்தை செல்ல செத்து 28 வயதுக்கு பிறகு துவங்கினவர். அவருக்கு யாரும் அதுக்கு அனுமதி வழங்கவில்லை. தானாக அவருக்கு அனுமதி வழங்க சூப்பா தமிழ் செல்வன் அவர் அனுமதி வழங்க அதை வைத்தான் இன்றைக்கும் பிழைக்கிறார். 28 வருஷமாக எங்களுக்கு பெரிய வச்சு மூடி போட்டு தானும் பொன்னம்பலமும் தொண்டமானும் இந்த தமிழர்களுடைய கூட்டணியை எங்களுக்கு சொத்தாக விட்டு போகிறேன் தான் போனவை. அந்த சொத்தை இன்று வரைக்கும் நான் காப்பாற்றியிருக்கேன். அதுக்கு வலு தேட சொன்னால் உங்களை போல இதை கேட்டுருக்கிற மக்கள் வந்தால் மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஆமாம், அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படாமைக்கு ஏன் இந்த அளவு இழுத்தடிப்பு நடக்குது? இது வரலாற்றுக்கு போனீங்க என்று கேட்டால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு துவங்கினதே நாங்கள் 5 பிரமுகர்களிருந்து வந்து கைலாவில் ஒரு அக்கௌண்டன்ட் சொல்கிறார், அவர் வடிவேற்கரசன், எஸ்டிஆர், என்ன மற்றது தனவாரசிங்கம், 5 பேர் என்னிட்ட வந்து நீங்கள் எல்லோரும் ஒன்றைத்தானே பேசுகிறீர்கள், ஏன் நீங்கள் எல்லோரும் ஒன்றா கேட்டானே என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டு அது துவங்கினது. அக்டோபர் மாதம் ஏன்னா 20ஆம் தேதி அப்போ அதுதான் தமிழுக்கு பிடிக்கும். நான் தான் அதுக்கு தலைவராக கூட இருந்தேன். நான் பேருந்து எல்லாம் பார்த்து எல்லாம் பேருந்து எத்தனை பேஜ் வந்த பிறகு எழுத்துக்கார அனுப்பி பார்த்தேன். சேனராஜா இந்த கதையில் இருக்கிறார். எப்படி இருந்தார், யார் போட்டது தெரியாது. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய நிலைமையே வேறு. அதான் என்னுடைய கருத்து. நீங்கள் அந்த என்னுடைய ஆராய்ச்சி பார்க்குறேன். தமிழரசு கட்சி செல்வநாயகம் தெரியாது, விடுதலை கொஞ்சம் விளக்கமாக தந்தால் பிரிவினைப்படும் நினைக்கிறேன். பொன்னம்பலம் தான் காங்கிரஸ். இவர் 2 பேரும் ஒன்றாக தான் இருந்தவர்கள். சால்படி கமிஷன் வந்தவர்கள் எவிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த கட்சி முதல் துவங்கப்பட்டு அப்பொழுது அந்த நாளே அரசியல் கட்சியில் இல்லை. இலங்கை டிஎஸ்என் நேஷனல் காங்கிரஸ், இவற்றை ஜிஜி பொன்னம்பலம் செல்வநாயகம் எல்லாரும் சேர்ந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று துவங்கினார். அந்த ஒரு இது 2009ஆம் ஆண்டு, அதாவது 9 இவர் 2 சொந்தங்களுக்கு 1948 49ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஒரு பின்னரும் முரண்பாடு வந்துருந்தது. இந்திய பிரஜா உரிமை சட்டம் வரைக்க அது சரிப்படி என்று நான் சொல்ல வரல. தனியாக சரிக்கும் பாதாளம் பிழைக்கும் பாதாளம். அந்த நேரம் தமிழ்நாட்கள் செய்த சாவுக்கு நான் நினைக்கிறேன். இவர்களுக்கு ஒரு பிளவு வந்து 2ஆக பிரிஞ்சுது. அப்போ பொன்னம்பலம் அந்த நேரத்தை உச்சம். பொன்னம்பலம்னா அந்த தமிழன்று சொல்லடா அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம். நாங்கள் தான் கத்திக்கொண்டு போகிறானே வேறு கதையாக அங்கே இருக்குது. எங்கே போனால் சொன்னேன். நான் சின்ன படியான இது கேட்கல. ஒரு முதல் உருவத்தில் நானும் போகிறேன்.
நான் அப்போது நீங்கள் பாடசாலை மாணவராக பாடசாலை மாணவன். துரியப்பாண்ட ஒரு தம்பியப்பாண்ட ஒரு கேண்டிடேட்டும் கூப்பாக இருந்தது. அவர் என்னோட சின்னமாயிட்டார். அப்பாண்ட கூட என்னை படத்தை பிடிச்சிட்டார். அப்போ இந்த ஊர்வலம் போது நான் அச்சுவலியிலேருந்து நீர்வேலி வரைக்கும் வந்து அவரோட உருவத்தை சேர்ந்து நானும் போனேன். 13 வயசு இருக்கு, 14 வயசு. தம்பியப்பா விக்டோரியா காலேஜ் பிரின்சிபல் ஜிஜி பண்ணப்போ அவருக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு எந்த பாரு இதே 2 கூட நானும் போகிறேன். புத்தூர் சோமஸ்கந்தா காலேஜ்கிட்ட போக என்ன பிடிங்க கொண்டு கேட்டது. திரும்பி பார்த்தால் ஜிஜிൻ്റെ கையில் தம்பியப்பா இறந்துட்டார். அது அந்த டைமிலேயே அன்றைக்கு தான் நான் முதல் சொன்னார். அவரங்கலேருந்து ஊர்வலம் இவர் நீர்வேலி தரவ பிள்ளையாவில் அடியிலேருந்து ஊர்வலம் ரெண்டும் வந்து புத்தூரில் மீட் பண்ணுறேன் தான். இது பேருந்து அவர் தந்தபடியால் மீட்டிங் நடக்கல. அந்த செல்வாவும் பேருமரம் தான் பேசுது. இது அப்படி பாருங்க, அப்படி இருந்த பிறகு கைஸ்டர் தொகுதி ஒன்றை தவிர மற்றெல்லாம் அள்ளி போட்டு சனமே வேறு ஆக்கிட்ட பேர் கதைக்கிறார். இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், இந்த இவர் இருக்கிற கஜேந்திரகுமார் அவர்கிட்ட பேர் அவருடைய தாயிൻ്റെ தேப்பன். அவர் கோப்பா டிஆர்ஓ இப்போ 47ஆம் ஆண்டு கோப்பாவில் டிஆர்ஓ இருக்கார். அவரும் காங்கிரஸ் தான், இப்போ நம்மளுக்கு காங்கிரஸ் தான். எனக்கு இப்போ பல சம்பவங்கள் அவரை வச்சு ஞாபகம் இருக்குது. இப்படியான ஒரு மனிதன் சில நேரத்துக்கு வரும் இந்த இந்திய பிரஜாவின் மேலே சரிவுகளை பற்றி நாங்கள் வேறு விஷயத்தில் சந்தர்ப்பம் விவாதிப்போம். இவர் கோச்சு கொண்டு போய் பிரிஞ்சு தான் தமிழரசு கட்சி காங்கிரஸ். முதல் வருஷ தேர்தலில் செல்நாயகன் தோல்வி. அப்போ பொன்னமரத்திற்கு ஒரு உறுதி. அடுத்தடுத்த எலெக்ஷனில் படிப்படியாக குறைஞ்சி வந்து 72ஆம் ஆண்டு தனி ஆனந்தங்கிறது தான் மிச்சம் காங்கிரஸில். 2 பேர் வந்தவே அவையும் க்ராஸ் ஓவர் பண்ணி அங்கே போயிட்டோம். மிச்சம் இங்கே அந்த நேரம் சினிமாவுக்கு ஒரு மெண்டேட், தனக்கு மெண்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கா குடியரசை உருவாக்குறாங்க. ஜனநாயக குடியரசு ஆபத்து 2 பேரும் உணர்ந்து விட்டார்கள். எங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு ஷாக். பொன்னம்பலத்தை பார்க்க சொன்னார் வாராராம் என்றால், ஐயோ இந்த ஜியை பேசி கழிச்சு விட்டார் தெரியல. சின்னப்பண்ணிருப்பேன் உச்சத்தில் மலையிலேருந்தே உருட்டி கொடுத்த ஆள் இல்லை. சில்லறையாளாண்ட கோவம் இருக்குமென்று பயந்துருக்கு. அதிர்ச்சி என்ன என்பு அதிர்ச்சி எனக்கு என்ன இந்த உலகம் முழுக்க கம் செல்வா வாழ்க்கையை டூ போய் இந்த காதுக்கு ஒதுக்கி கொண்டு போவோம். கம் செல்வா வாழ்க்கை அவரும் பொண்ணா வி கான் பி லைக் தி அனிமல். அந்த பழைய நட்பு வந்து 28 வயதுக்கு சந்திக்கிறாங்க. அந்த பழைய நட்பு வி கான் பி டிவைடட் லைக் திஸ் அனிமல். உங்களுக்கு தெரிய அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குற கட்சி உலகம் முழுக்க. இப்போ நீங்கள் இங்கே உங்களோட அண்ணன் கனடாவில் அவர் தமிழரசு, நீங்கள் காங்கிரஸ். உங்களது தங்கச்சிய புருஷன் வேறு பாட்டே இருப்பார். இப்படி இருந்த இடத்துல 3-4 கட்சி தான் இருந்தது. அப்போ அதில் முக்கியமான 2 கட்சி ஒன்றுக்கொண்டு விரோதமான தமிழ் காங்கிரஸ் சரி, அந்த கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இனி நாங்கள் பிரிகிறேன். உலகம் முழுக்க வெடி கொடுத்து மாதிரி தான். இந்த கனியாயம் செத்துட்டுக்கு தவிர வேறு எதுக்கும் போதாக்கள் எல்லாம் டெலிஃபோனில் அண்ணன் தம்பி எல்லாம் எப்போ எல்லாம் சரிதான் என்ன ஒன்றா சந்தோகம் கொண்டாடினாங்க நேரம். உலகம் முழுக்க பார்த்தா செல்லுவேன் இவ்வளோ பண்ண முடியாது. தொண்டமானையும் கொண்டு வருவோம். தொண்டமானை கொண்டு வந்தால் 3 தமிழ் தலைவர்களும் உண்டாச்சு. அவரும் வந்துட்டார். இப்போ எந்த தொண்டமான என்றால் நாங்கள் இந்த தனி நாட்டு கோரிக்கை வச்ச உடனேயும் தொண்டமான எங்களோட அதுக்கு சொல்லி கேட்குறதே நியாயம் இல்லை. என்ன அப்கண்டில் இருந்து கொண்டு அவர் செய்யலாது. ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு மன்னிப்பு கொடுத்து அவர் அதுக்கு மாறலை. 3 பேரும் வச்சு ஒரு கட்சியை போட்டிட்டு போக எங்கேயோ 10 கிடந்த ஒரு எலி கொண்டு வந்து அதை உடைச்சி சேனாராஜா தெரியுமா உங்களுக்கு? உடைக்க போகிறாருன்னு தெரிஞ்சு அமுதலிங்கன் அந்த பதவியை எனக்கு வேணும்னு அளவு கொடுத்தேன். நான் தான் கொடுத்தேன். எம்பி ஆக்கினான். பேருந்து கொஞ்சம் ஆளால் நின்று கொண்டான்னு சுருக்கமாக சொல்கிறபடியே கன விஷயத்தை நான் விட்டு பண்ணி சொன்ன வேண்டியிருக்கு. பேருந்து சந்தர்ப்பத்தை 2ஆம் தினம் ஐயோ எனக்கு பெஞ்சனில் கத்தினால்தான் தான் சேனாராஜா. அவருக்கு பின்ன சரி 2ஆம் தினம் நீல நட்டை சொல்லி அது நான் லண்டன் ஜெர்மனி போகிறேன். போக்கு முந்தி நீரன் மைடிய நீரன் தயவுசெய்து இந்த நீங்கள் 2 இயர்ஸ் இருந்துட்டீர்கள். இந்த நியமன உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணி சேனாராஜா போடுங்க. அவர் பெஞ்சன் முடித்து அழுது கொண்டு இருக்கார். நீரன் சொன்னேன் நான் ஹவார்டு போகிறேன். எனக்கு கொஞ்சம் நான் போய் கிளர் சைன் பண்ணி போட்டு போனேன். நீ ஹவார்டு போய் சைன் பண்ணால் உங்களுக்கு மரியாதை இல்லை. இப்போ தான் நான் கட்சிக்கு ஆட்சி எதுன்ற பெருமை இருக்கின்றோடனே
நான் ஜெர்மனி போயிட்டேன். முதல் 5 பக்கத்து கடிதம் வழிக்கு தான் இருந்தது. ஜெர்மனிக்கு போக வேண்டிய தேவை வந்து இந்த அசைலம் சம்பந்தமாக. அப்போ நான் ஒரு பக்கத்து அவசரமாக நான் ஜெர்மனி ஐ பி பேக் இன் கப்புள் ஆஃப் வீக்ஸ் 2-3 வீக்ஸ். என்ன பார்த்து கொண்டு இருக்காதேங்க நீங்கள், ரிசைன் பண்ணி சேனாராஜா போட முடியும். அப்படி போட்டுனாங்க. என்ன அப்படி போட்டு தான் ரெண்டாம் தினம் எம்பியாக வந்தது. உங்களுக்கு அது நான் செய்த ஒரு பெரிய முட்டாள் தினம். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் தான் என்னுடைய சேர்ந்து என்ன சேனாராஜான்னு உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்க தொடங்கிட்டாங்க. என்ன இப்போது அவர் அந்த கட்சியை கூட ஆமாம் என்ன செய்தார், இந்த கட்சியை உடைச்சி எல்லாரையும் ரோட்டில் ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவையை பற்றி விவாதிக்கின்றால் மனத்திலாக கணக்கு விவாதிக்கிறேன். நான் பயிரங்காக கேட்குறேன். நான் எல்லாத்தையும் மறக்கிறேன். நான் இவர் 2 பேர் இருந்தால் எங்களுடைய மக்கள் ஒரு 50,000 1 லட்சம் ஜனம் சென்றிருந்தால் இவர்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும். நான் உங்களுக்கு இதிலேயே ஆதாரத்தோடு சொல்லுவேன். நான் அது நீங்கள் அப்படி ஒரு கேள்வியாக வரைக்கும் நான் சொன்னேன். சேனாராஜா சம்பந்தர் இவர் 2 பேரும் தான் இந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்கினது. துர்ராசிங்கத்தில் கை வைக்கிறதுக்கு எந்த உரிமை இல்லை. துர்ராசிங்கம் செய்தது சரி. உங்களுக்கு தெரியாது, முதல் இந்த பிள்ளையை விட்டது சம்பந்தர். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜிஜி பண்ண ஒரு இதில் நிப்பாட்டி ரவிராஜ எம்பி ஆக்கிறதுக்காக ஒரு 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 பெரியவர் 30 விசிச்சம்னா இருந்தவர் முத்துலிங்கம் வந்து அவருக்கு சொல்லி, உங்களுக்கு தான் முத்துலிங்கன்னா நாங்கள் உங்களை தலைவராக போடுவோம். சரி, சிவா ஆரம்பம் தான் இருப்பார், நீங்கள் தான் அடுத்த எம்பி நேஷனலிஸ்ட் எம்பியாண்ட அவருக்கு விட்டு கொடுங்க, ரவியை நாங்கள் வெளில வைப்போம்னு சொல்லி ரவியை வெளில வச்சு இந்த ரவி மங்கால போயிட்டு அது வேறு கதை. இவர் என்ன செய்வோம், சிவசம்பரம் சாக நாங்கள் எல்லோரும் முடியாக கொண்டு போகிறோம். பவுனியாரை வச்சு மிஸ்ஸஸ் அமதிங்க சொல்கிறான் முல்லைத்தீவில் தமிழ்ச்செல்வனுக்கு என்கிட்ட அவரை பிரகாரம் கொண்டிருக்க மாட்டேன். நேரு நான் நிற்கிறேன் பக்கத்தில். என்ன சொல்ல முடியாது, யார் கொண்டான்னு சொல்லுங்க கொண்டு கேட்டு கொண்டு போட்டு அங்கால பரத்தில் கொண்டு போய் கொல்லி வச்சு பொறுத்து பார்த்தால் சம்பந்தரை காணையில் ஜோசிப்பையும் காணையில் ஊடோடு ஓடி போய் தமிழ்ச்செல்வன் காலில் விழுந்து தமிழ்ச்செல்வனை இந்த அரசியலில் தலையிட பண்ணி எங்களுடைய அரசியல் என்ன இப்போ தனிப்பட்ட முறையிலே நிம்மதியாக ஓடிக்கொண்டிருந்த கட்சியை தமிழ்ச்செல்வன்கிட்ட பேரம் கொடுத்து சம்பந்தரும் ஜோசப்பும் அந்த அவற்றை உத்தரவின்படி தான் ரட்டு சிங்கத்தை சம்பந்தர் போட்டது. ஆனால் கட்சி தீர்மானம் சம்பந்தரே நான் சாம் இப்படி ஒரு ப்ரொபோசலுக்கு ஷல்வி இம்ப்ளிமெண்ட் கேட்க அவர் சொல்கிறார். ஓம் சாமி தட்ஸ் எ குட் ஐடியான்னு எடுக்கிறார். புத்திரிங்கண்ணே அது சங்கரி சொல்றான்படி செய்வோம். நான் அப்படி அதுக்கு நாங்கள் பொறுப்பு, நாங்கள் செய்வோம். இப்படி வந்த பச்சை பொய்யை உண்டல்ல சம்பந்த பொய்யன்ற புத்தகம் வளரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் அதால் தான் பாருங்க இந்த விடுதலை புலிகள் எங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வாய்ப்பை கொடுத்த சம்பந்தர். ஆனால் அவை கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள். நீங்கள் கூறியது போல ஜிஜியும் தந்தை செல்வாகவும் ஒன்று சேர்ந்தது போல மக்களின் நலன் கருதி சங்கரியும் சம்பந்தனும் ஒன்று சேரும் வாய்ப்பு இல்லையா? எப்படி சேர்றது? மக்கள் நலன் கருதி யாராவது ஒருவர் 2 பேரும் 2 சிரேஷ்ட தலைவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு இல்லையா? இனி சேர்ற வாய்ப்பு இல்லை, முந்தியும் இருக்க இல்லை. ஆனால் அப்படின்னு என்னால் முடிஞ்சே நான் செய்திருக்கேன். நீங்கள் ஆச்சரியப்படுகிற சில விஷயங்கள் உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. சராக்கின்ற கடிதம் கொண்டு வருது, நாங்கள் எல்லாம் செட் ஆகிட்டோம். ஒரு கட்சியை ஒரு சின்னத்தில் கேட்க என்று தீர்மானிச்சாச்சு. அந்த புரோட்டீன் சேருங்க கொண்டெல்லாம் அவையும் சேர்த்தாச்சு. தமிழ் காங்கிரஸ் கொஞ்சம் பேக் பண்ணி கொண்டு கேட்கல. நாங்கள் தனியாக இது கோப்பை ஏன்னா யாழ்ப்பாணத்தில் வீட்டில் என்ன சைக்கிளில் கேட்குறோம், மற்ற இடத்துல மற்ற மாதிரி கேட்குறோம் அப்படின்ற தேவைன்னு சொல்லிட்டாங்க. புலிகள் சொல்லிட்டாங்க. அப்போ கடைசியாக இவே மூமெண்ட்னா எல்லாம் ரெடி. சம்பந்தன் செய்கிறாருண்டா இதான் பாருங்க அவர் செய்யுது. சம்பந்தன் மீது பெரிய துரோகம். நீங்கள் போனீங்க போய் துளைஞ்சியல் போய் துளை வேண்டியான். அதோடு போய் கட்சிக்கு நான் வாரேன் என்றால் அவனுக்கு சீட் எனக்கு தரணும். தந்தை அந்த தந்தை செயலாளர் நாணயமாக கொண்டு தான் வந்தவர். நான் வேறு வழியிலாக்கி நான் தான் ஆகினேன். கமிஷன் எலெக்ஷன்ஸுக்கு எழுதுகிறார் 12ஆம் தேதி டியர் கமிஷனர் the TLA will be contesting the forthcoming elections on that என்ன சன்ரைஸ் சூரியன் சின்னத்தில் ஒரு கிழமைக்குள்ளே தமிழ்ச்செல்வன் அங்கேருந்து வேறு பிள்ளைகள் லேட்டு இல்லைங்க அடுத்த நாள் காவலேருந்து தமிழ்ச்செல்வனோட போய் இதுக்கிடையே எத்தனையோ மீட்டுகள் மற்ற உங்களுக்கு தெரிந்தானே இந்த ஆயுதம் தாங்கி இயக்கங்கள் உண்டாவுதல் இன்றைக்கும் விசுவாசமாக தமிழர் விடுதலை கூட்டணியை ஆதரிக்கிறது.
அவர்கள் தங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தே தமிழ் விடுதலை கூட்டணி என்ற ஒரு தப்பான கருத்து ஒரு சமயம் உண்மையாக இருக்கலாம். எல்லாரும் ஆயந்தாங்கினவர்கள் சனமெல்லாம் அவங்கள்ட்ட வந்து அவர்களுடைய பெரிய கோம் இந்த எப்படி இந்த கூட்டணி அடியணும்னு விரும்பினாக்கள் அதை தனது சாதனை பாய்ச்சார். தனியாக கேட்குறேன்னு தீர்மானிக்க ரகசியமாக தமிழ்ச்செல்வன்கிட்ட போய் தமிழ்ச்செல்வன் கொடுத்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? தமிழ்ச்செல்வன் கொடுத்த லிஸ்ட் தான் சம்பந்தர் கொடுத்தது கமிஷன் எலெக்ஷன்ஸ் திட்டம். சும்மா இல்லை. இந்த தேர்தல் இந்த நியமன பத்திரத்தை விடுதலை புலிகளின் சார்பிலேயே சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லி அங்கே நின்று எல்லாருக்கும் பிரஸுகளை அனௌன்ஸ் பண்ணவர். இது கனசனம் மறந்து போச்சோ நோதிரியை ரீச் பண்ணிட்டு அப்போ அவர் கேட்க போகிறார் தமிழர் விடுதலை என்ன விடுதலை புலிகள் சார்பில் மற்ற 4 கட்சியையும் சேர்த்து ஒரு மேனிஃபெஸ்டோ அதுவும் அங்கே போய் தமிழ்ச்செல்வன் எழுதி கொடுத்த மேனிஃபெஸ்டோ விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்கள் ஏகப்பிரதிகள் என்பதை ஏற்றுக்கொண்டும் விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்களின் தேசிய தலைமை என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த தேர்தலில் அதை அடைவதற்கு போட்டி போட்டு மேனிஃபெஸ்டோ அடித்து முடிச்சாச்சு. ஆனால் பிறகு ஒரு காலத்தில் கூட்டமைப்பு உருவாக்கத்திற்கு விடுதலை புலிகளுக்கு சம்பந்தம் இல்லை என்று சம்பந்தன் கூறியிருந்தார். அவர் பேஞ்சு இருக்கும் கொஞ்சம் இருக்கும்னு சொல்லி விடுகிறார். என்ன தண்ணும் கிடாக்கு அவர் இல்லையாண்டு சொன்னோம் கிடாக்கு அவர் முதல் சொன்ன சரி அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் தராக்கி கூட என்ன சொல்கிறார்? அது சும்மா தராக்கி கூட அது சும்மா பேரளவில் காங்கிரஸும் தமிழரசும் தான் துவங்கினவை. தாங்கள் ஜேர்னலிஸ்டாக தான் அப்போ அந்த பேரை வச்சது. நாங்கள் ஏதோ தமிழர் ஒற்றுமைன்று துவங்க ஜேர்னலிஸ்டாக தான் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் தேசிய கூட்டப்பட்டு தமிழ் யுனைடெட் ஃப்ரண்ட் வச்சது என்று அவரே ஒத்துருக்கிறார். அந்த இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எலெக்ஷன் வந்துடுது. நாங்கள் எனக்கு ஒரு வழி இல்லைன்னு அப்புறம் இண்டிபெண்டாக இந்தியாவில் போடணும். அப்போ இந்த ஆக்கள் அங்கே இருந்து மட்டக்களப்பு ஒரு திருவண்ணாமலை எங்கே சுவிட்சர்லேருந்து அதுவர் ஆனந்தங்கி உதயசூரியன் சின்னத்தை கொண்டு ஓடிட்டார். அதெல்லாம் நாங்கள் வீட்டில் கேட்க வேண்டி வந்ததெல்லாம் பச்சை பொய் இல்லை. நான் கொண்டு ஓட இல்லை. இவர் கொண்டு போய் புலியட்டை கொடுக்க போகிறேன்ட்டு அடைஞ்ச உடனே எனக்கு சொன்னீங்கன்னா நாங்களாக போடுவோம். எல்டிடிஏ கேண்டிடேட்ஸாக நாங்களாக போடுவோன்ட்டு நான் தான் சொன்னது. அதுக்காக டச் பண்ணி போட்டு தான் சரி. இப்போ பாருங்க நான் சொல்ல போகிற விஷயம் ஷாக்கிங். இவர் எல்லோரும் கேட்டாச்சு ஒட்டு தெரிய முடியல. ஒட்டு குடி அப்போ கன்வென்ஷன் செய்ய விடையில்லை, நோட்டீஸ் அடிக்க விடையில்லை, நோட்டீஸ் கொடுக்க விடையில்லை, பேப்பரில் அட்மிஷன் போட விடையில்லை, வீடு வீடாக போக விடையில்லை, கூட்டம் வைக்க விடையில்லை, போலிங் ஏஜென்ட்ஸ் 1200 பேர் நியமிக்கக்கூடும் வைக்க விடையில்லை. அந்த யூனிவர்சிட்டி பாய்ஸ் மாற்றி அவர் புலியர்ன்னு சொல்லி வந்து ஏகப்பெயலாம். நான் ஏகப்பெயருக்கு மாறி நான் சொன்னால் இனப்பிரச்சனை சம்பந்தமாக அரசாங்கத்தோடு பேசுகிறேன்றால் விடுதலை புலிகள் தான் தனியாக பேசணும் என்றால் என்னுடைய நியாயம் என்னென்றால் அவர்கள் 1000 தாங்கினவர்கள் 1000 இவர் வாக்குறுதி அரசாங்கம் கொடுத்தால் மீறாது. அந்த ஆக்கியமெண்ட் தான் என்னுடைய. ஆனால் ஏகப்பதி என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது தான் நான் கிளியராக ஏற்கனவே அறிவித்து பேப்பரோட பல இடம் வந்துடுது. இந்தியாண்டு சொல்கிறது விட்டு பார்த்தா இங்கே படிச்சிங்கண்டா என்னுடைய சில லெட்டர்ஸை நீங்களே ஷாக் அடிப்பு எப்படி நடந்திருக்கா இந்த நாடு அரசியல் நடந்தது இல்லை. முக்கியம் விளைவை பார்க்கணும். எலெக்ஷன் முடிஞ்சது 98% கிளிநொச்சி விளைவுக்கு ஓட்டிங் 90, 98, 96, 92 சொல்லிலாம் டோட்டலாக பார்த்தா எல்லாம் 90%. எல்லாம் கவர்மெண்ட் ஏஜென்ட் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. கேட்குற அந்த இது செக் பண்ண தேவையில்லை கொடு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போலிங் ஏஜென்ட் டிவிஷன்லேயும் ஒவ்வொரு கமிட்டி ஒரு கமிட்டி யார் யார் ஓட்டர்ஸ் அதில் யார் எங்களுக்கு யார் பாட்டு கட்சிக்கு மற்றது யார் யார் இடம்பெயர்ந்து இருக்கணும், யார் யார் வெளிநாட்டில் இருக்கணும், யார் யார் செத்து போச்சணும். இதெல்லாம் எல்லா 500 போலிங் ஸ்டேஷன்ஸ் 540 போலிங் டிவிஷன் எல்லா தலையும் கொண்டு வந்து வச்சு ஒட்டு தலையும் ஓட் பண்ண முடியல. அப்போ மிச்சம் தெரிந்த தேர்தல் நேரத்தில் என்னென்ன நடக்கிறதோ அது ஒன்று நடக்கல. ஒரு தையும் ஓட் பண்ண முடியல. தங்கடி ஆக்கில் போட்டு கள்ள ஓட்டு போட்டு இதில் வேடிக்கை என்னென்றால் சம்பந்தனும் சேனாராஜாவும் ட்ரீஸருக்கு சார்ஜ் பண்ண விடப்பட வேண்டிய ஆக்கள் தேச துரோகம். என்னென்றால் பப்ளிக் சர்வன்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணியாச்சு. நாங்கள் சொல்கிறது மட்டும் தான் செய்யணும். 2 ஓட்டு ஒருவருக்கு 6 ஓட்டுன்னா கிழிச்சு கொடு, 6 ஓட்டுன்னா கொடு. செக் பண்ண ஐடென்டி கார்டு செக் பண்ண தேவை. இது எல்லாத்தையும் ஓவர் பண்ணி கவர்மெண்ட் சர்வன்ஸ் எம்பிரட்டி தான் எல்லோரும் 22 பேர் வந்தது. அதல்ல முக்கியம். 22 பேரும் போனோடனே முறைப்படி இவர்கள் விடுதலை புலிகள் சார்பில் போயிருக்கின்றார்கள். அரசாங்கம் சொல்லியிருக்க வேண்டும் நீ சட்டவிரோதமாக இயக்கம் வந்திருக்கிறான். அரசாங்கம் சொல்லி இல்லை. அப்படியே
2004ஆம் ஆண்டு இந்த 2009 10ஆம் ஆண்டு வரைக்கும் எம்பி. அந்த நேரத்தில் பாருங்க, எங்களை மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்ததுக்கு காரணம் பேர் ஒன்றொண்டா சின்ன 3-4 விஷயத்துக்கு ஒன்று முதல் சொல்கிறேன். நான் கிளிநொச்சி தோற்று போச்சுன்ற செய்தி வந்துட்டு 4 லட்சம் மக்கள் கிளிநொச்சி தெரியுமா உங்களோட வீடு எல்லாம் வாக்கள் இல்லை அங்கே யாழ்ப்பாணத்தில் பிஷப் ஒரு ஆள் தவிர மற்ற எல்லா ஜனமும் இடம்பெயர்ந்து விரட்டி கொண்டு வந்து விட்டாச்சு. எல்லோரும் கிளிநொச்சி. அப்போ கிளிநொச்சியில் தோற்றோடனே என்ன செய்யணும், திரும்பி போங்கொண்டு விட்டால் ஜனம் வந்து சேர்ந்துருக்கு, எல்லாம் உயிரோடு தப்பியிருக்கோம். அப்போ இப்படி தங்களை இந்த ஒரு கேடயமாக பார்க்கறக்கா அப்படியே போய் மிரசமட்டாக போய் தலைவரம் போய் எல்லாம் முடிஞ்சு போகுது. எல்லாம் முடிஞ்சு நான் சொல்கிறேன் இப்படி வைக்காரிக்கு அதை பெரிய நடவடிக்கை முடியலை. பின்ன மீது அரசாங்கத்துக்கு என்ன பிரபாகரன் அன்புள்ள தம்பி 3 லட்சம் மக்களுடைய சாபத்துக்கு ஆளாக போகிறாய். நான் இப்போ கண்ணீர் வருது. என்ன எனக்கு நெக்கேக்கில் என்ன மனதை உள்ளத்தை உருக்கி சொன்னான். 3 லட்சம் மக்களுடைய சாபத்துக்கு ஆளாக போகுது. அது அந்த சாபம் பரம்பரையாக தொடரப்போகுது. தயவுசெய்து ஏதாவது ஒன்று செய்து ஒரு பொது மன்னிப்பு எடுத்துக்கொண்டு மக்களை காப்பாற்ற இப்படி எழுதினார். அது அவங்க செய்யல செத்து மணின்னு சொல்கிறார்கள். தானே அப்போ நாங்கள் பிரபாகரன் கோயிக்க மாட்டேன். ஜனாதிபதிகள் என்ன செய்தார்கள், எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா பாட்டுமே எல்லாரும். உங்களது அந்த கருத்தை தொடருங்கள். ஆனால் தொலைபேசியில் ஒரு அழைப்பு நீண்டமாக காத்து நிற்கின்றது. அதற்கு நாங்கள் பதிலை வழங்கிவிட்டு வருவோம். வணக்கம். கேளுங்க, அவற்றை நீங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம் ஐயா. நாங்கள் ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தில் வளர்ச்சியை செயலாற்றியிருக்கிறீர்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜெயலலிதத்தை கொண்டு வந்து அந்த பெரும்பகை நீங்கள் தங்களை தொடர்ச்சியாக மக்கள் நிராகரித்து வந்திருக்கிறார்களே, இதற்கான காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? நீங்கள் சொன்ன விஷயம் பலருக்கு தெரியாதுன்னு வைங்களேன், செய்ய விட இல்லை நாடகம். அதான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த நான் சொன்ன இப்போ சொல்ல போகிற மறைமலையில் உங்களுக்கு தெரியாது ஏன் நான் தோற்றினேன்ட்டு. அப்போ நீங்கள் அதை இந்த வடிவாக கேளுங்கோ. என்ன ரைட் வேண்டி ஜனாதிபதிக்கு சென்றோன்னையும் ஜனாதிபதி எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிற ஒரு தரம் பெரிய அன்றைக்கு சம்பந்தன் சேனாதியாக்கள் வந்திருந்தால் அல்ல ஒன்று சரியாக சம்பந்தன் வந்திருந்தால் நான் கேட்குற மாதிரி அவரும் கேட்டு அந்த அந்த ஸ்டாண்டர்டான ஆக்கள் எல்லாரையும் ஒரு பாதுகாப்பான பகுதிக்கு அனுப்பியிருக்க முடியும். அப்போ நான் தான் தனியாக மற்றெல்லாம் வந்து எல்லா பார்ட்டியும் வந்து டிஎன்ஏ மட்டும் வரையில்லை. அப்போ நான் அடுத்து சொன்னேன் நோயோட அவர் சொன்னார் ஆல்ரெடி 55,000 பீப்புளை காமோர் என்னது 85,000 லெஃப்ட். நான் நோ என்னது 3.5 lakhs பீப்புள் லெஃப்ட். பட் நான்சென்ஸ் ஆகிட்டோம். அந்த கொத்துறார் என்ன பிளத்து என்ன மட மாதிரி பேசுகிறாய் இங்கிலீஷில். பட் நான்சென்ஸ் வேர் யூ கெட் த ஃபிகர்? ஐ ஸ்டாண்ட் பை மை ஃபிகர். பக்கத்தில் இருந்து மினிஸ்டர் நான் செஞ்சு அந்த யூனோன்னு இந்த புரியெல்லாம் கள்ளக்கணக்காக காட்டுறேன். அதெல்லாத்துக்கும் கடிக்கு தான் சொல்கிறேன். நீ சரிண்டு ஓகே 3 லட்சம் பேருக்கு நான் சாப்பாடு அனுப்புகிறேன், துண்டுட்டு சண்டை பிடிக்க சொல்லிட்டு தமிழை சொல்லி உடலையும் போயிட்டார் அவர். அன்றைக்கு இவன் இந்த டிஎன்ஏகார 22 பேர் இல்லை நீங்கள் வந்திருந்தால் அவரையும் வர வேண்டாம். 2 பேர் ஆள் வந்தால் ஒரு ஆள் வந்திருந்தால் எனக்கு சப்போர்ட்டாக. நான் அந்த நேரம் மற்ற ஆக்களோட சொல்ல கோவிக்க வண்டி கூட வந்து டக்ளஸ் வண்டிலாம் கோவிக்க கூட வந்து தவிர வாய மூடிக்கொண்டு நான் ஜனாதிபதியோட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படி கூட சொல்லியிருக்கேன் நான். இப்போ அடுத்தது இந்த இப்படி 4-5 சந்தர்ப்பங்கள் முக்கியமான சந்தர்ப்பத்தை மட்டும். அடுத்த சந்தர்ப்பம் ஒரு பிரிட்டிஷ் டீம் ஒன்று வருது. பிரிட்டிஷ் இல்லை இவங்க இந்தியன் ஹை கமிஷனர் ஃபாரின் செக்ரட்டரி கால் பண்ணுறார், உடனடியாக வேறுங்கோ. அப்போ உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோடய சில பேச்சுவார்த்தை நடந்துருக்கு, சனத்தை அப்புறப்படுத்துட்டு தான் யோசனை நடந்துட்டு கேட்கல. இப்போ போயில்லை சேனாராஜ் அழுகிறார், நீங்கள் யுத்தத்தை நிப்பாட்டுங்கோ, நாங்கள் அதுக்கு பிறகு வாரம்ன்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா நான் சேனாராஜா கண்டிச்சு அழியினான், நீ செய்கிற முழுக்க அப்பில் உங்கள்கிட்ட இப்போ எத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்குன்னு கேட்டான். 22 பேரில் 12 பேர் வெளிநாட்டில். இன்றைக்கு நான் பாஸ்போர்ட்டை காட்டி அது நிரூபிக்கணும். நான் சொல்கிற பொய்யன்றான் பாஸ்போர்ட்டை காட்டட்டேன். 12 பேர் வெளிநாட்டில் அந்த நேரம் இங்கே சனம் சேர்த்து கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு இன்னும் உண்டு கடைசியாக அந்த பிரிட்டிஷையும் கொண்டு வேறு பிரிட்டிஷுமே போய் கேட்டுக்கணும். யுத்தம் முடிஞ்சு இந்த ரிசல்ட்ஸ் வரப்போகுது, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பெரிய அனர்த்தம் உண்டு ஏற்பட போது, நீங்கள் மக்களை காப்பாற்றணும். ஒட்டக்காரன் எனக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் காப்பாற்ற முடியுமா? அப்போ இதோட என்ன டெலிஃபோன் எல்லாம் ஆஃப். அப்போ அந்த நேரத்தில் எத்தனை பேர்
இந்த கை கால் கண் இழந்த படிகள் கனவே செத்துருக்கு. 10,000 12,000 பேருக்கு அரசாங்கம் புனர்வாழ்வு கொடுத்தது தானே. அந்த அரசாங்கம் இவன் சொல்கிறார் யாரை கொண்டு முதலாளி சாப்பாடு போட்டு அந்த 22 பேரையும் 10,000 பேரையும் காப்பாற்றிக்க முடியாதா? இப்போ 1100 1200 நாள் எங்களுக்கு தாமார்கள் உண்ணாவிரதம் இருக்கிற இந்த புள்ளியங்கேண்டு காப்பாற்றிக்க முடியாதா? சரி, பார்லிமெண்ட் எம்பியாக தான் இருக்கிறீர்கள். இந்த சம்பவம்லாம் நடக்கல, நீங்கள் எம்பி. 500 பேர் கொல்லப்படைக்கல, இந்த வழக்கம் போல கொல்லப்படைக்கல, அறந்ததாக மற்றது இந்த அந்த பஸ் இன்சூரன்ஸ் 60 பேர், இந்த பொம்பளை புள்ளியில் ஒரு 65 செத்துகள் புனம் என்ன தர்மபுரத்தில், இது எல்லாம் இயற்கைக்காக நடந்தது. இப்போ மற்றவனை குற்றஞ்செட்டி கொண்டு தெரியவில்லையே. அன்றைக்கு இவர்கள் இருந்திருந்தால், நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி ஷார்ட்டாக சொல்கிறேன், எத்தனையோ 1000 மக்களை காப்பாற்றிருக்க முடியும். இல்லாவிட்டாலும் அந்த சரண்டர் பண்ணபடியாக காப்பாற்றிக்க முடியும். காணா போன மேலே இருக்கிற பெற்றுக்கிட்டு முடியும். அத்தனை பேர் இருக்க விட்டு போட்டு ஒழிச்சிருந்து போட்டு 10ஆம் தேதி முடிய சரத் பொன்சேகா மட்டக்களப்பு சொன்னார், புலிகள் இருக்க இடமில்லாமல் பண்ணுறேன்னுட்டார். பிள்ளைன்னு சொன்னார் பூண்டோடு அழிக்கிறேன்டார். பிள்ளைன்னு சொன்னார் இராணுவத்தை ரட்டிக்க போகிறேன்னு சொன்னார். தோத்தாச்சு. இது இப்போ தோத்தது மே 18, ஜனவரி பிப்ரவரியாகும். சம்பந்தித்த பேப்பர் ஹெட்லைன், தமிழ் மக்கள் இன்றைய நன்மை கருதியே சரத் பொன்சேகாவை ஆதரிக்கிறோம். துர்ராசிங்கத்தை எப்படி சொல்கிறேன், உண்மையில் வெளியில் விட்டுருக்கணும். நீங்கள் உங்களை எக்ஸ்பெல் பண்ணி விட்டுருக்கணும், இல்லை நஞ்சுடி சேர்த்துருக்கணும். இத்தனை 1000 படிகளை ஏமாற்றி அந்த படிகள் உங்களை நம்பி ஏகப்பதன்னு தெரிவு செய்து விட அந்த படிகளுக்கு உதவ வச்சதார் ஒரு தெரிவில்லா தானே போச்சு. என்ன அணிக்க அந்த. ஆனால் அது இப்போ கடந்த கால வரலாறுகள். ஆனால் இப்போது தமிழர்களுக்கு தீர்வு என்ன? இப்போதைக்கு இவையோட செய்தி அதான். நான் இப்போ என்னுடைய தீர்வு, எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, கை சுத்தம், இதயம் சுத்தம், மக்களுக்காக அழுதிருக்கிறோம், எவ்வளோ துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ அந்த பெரிய தலைவருடைய பேரதில் காப்பாற்றி கொண்டே இருக்கிறேன். நான் ஒரு தீங்கும் செய்யவில்லை. என்னை பற்றி ஒரு குற்றம் சொல்ல யாரும் சும்மா சொல்லுவான், நாங்கள் செய்யதான் இங்கே செய்தான். ஏன் நாடகம் கூட போட்டாங்களாம், என்னை கேவலப்படுத்தி நான் என்னோட டிஸ்கிரேஸ் பண்ணி அதை ஓட்டெடுக்க அந்த 2004ஆம் ஆண்டு எலெக்ஷனுக்கு. இது எல்லாத்தையும் நான் மன்னித்து கொண்டும் பொறுத்து கொண்டு, எத்தனையோ துன்பங்களை பொறுத்து கொண்டு, எத்தனையோ அவமானங்களை பொறுத்து கொண்டு, இந்த 2 தலைவர்களையும் நான் வச்ச நம்பிக்கை 3 பேர் தொண்டமானம் சேர்த்தால் அந்த கட்சி பத்திரமாக இருக்குது. அந்த கட்சியினுடைய சார்பில் நாங்கள் ஒரு தீர்வை வைச்சால் ஜனாதிபதியோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ அதுக்கு ஆதரவு தருவேன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு சந்தர்ப்பத்தை ஜனாதிபதியை சொல்லியிருக்கிறார், பழைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், ஆண் சங்கரி கேட்டது என்ன நாங்கள் குறைஞ்சபட்சம் செய்யணும்னு கேட்டிருக்கிறார். எனக்கு சொல்லியிருக்கார், மிஸ்டர் ஆண் சங்கரி நீங்கள் சமஸ்டி என்ற கதையை விட்டுட்டு என்ன இந்தியன் மாடல் என்ற நீங்கள் கேளுங்க, எத்தனை நேரம் உண்டாலும் கேளுங்க, நீங்கள் அதுக்கு நான் அப்போ சப்போர்ட் ஆகிறார். அவர்கிட்ட சமையலுக்கும் அதே மாதிரி சிந்தனையோடு இருக்கிறேன். நான் 10 மினிஸ்டர்ஸோடு கழிச்சிருக்கிறேன். எந்த ஒரு தீவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் வந்து என்னட்டு வர வேண்டாம், நான் தார் இந்த கட்சியை நான் தாரேன், நேர்மையான நீங்கள் வந்து பாருங்க. இந்த அரசு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட பல இந்த ஆளுங்கட்சியினர் பல விமர்சனங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதியாக இதே கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார். பிறகும் கூட கடந்த அந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 3இல் 2 பெரும்பான்மையை அண்மித்து ஆதரவு மக்களின் ஆதரவு, பெரும்பான்மையான சிங்கள மக்களின் ஆதரவு இந்த ஆளுங்கட்சியினருக்கு கிடைத்துள்ளது. இந்த அரசாங்கத்தினூடாக அல்லது இந்த அரசாங்கத்திற்கு சில யோசனைகளை முன்வைப்பதன் மூலம் தமிழருக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நீங்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எப்படி? அந்த நம்பிக்கை எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் இந்த இந்தியன் மாடலை பற்றி நான் லண்டனில் ஒரு சிங்கள க்ரௌடுக்கிட்ட பேசியிருக்கிறத எனக்கு முதல்ல இந்த ஐடியா வந்தது. புத்தூர் மேலோட பேசியிருக்கிறேன், ஒரு 7-8 மந்திரி மேலோட பேசியிருக்கிறேன், நான் பிரைம் மினிஸ்டரோட பேசியிருக்கிறேன், சிபால் சில்வாவும் இவர் எங்களோட பழைய பிரசிடெண்ட் உண்டா அவர் செக்ரட்டரியார் கேட்கல பேசியிருக்கிறேன், அது ஜிஎல்லோட பேசியிருக்கிறேன். ஒரு தடவை 2 வரைக்கும் எதிர்ப்பு சொன்னது கிடையாது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்றால் பகிரங்கமாக எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டு கேட்கல. என்ன ராஜபக்ச சொல்கிறார் பிரசிடெண்ட்டாக வந்து, அது ஒரு நல்ல ஒரு இது. இப்போ என்னத்தை பேசினாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் ஒரு பதவி வந்தோடனே அவர் சொன்னது,
நாங்கள் பயங்கரவாதம் எதனால் உருவாயினு பார்த்து தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள பிரச்சனையை தீர்க்க வேண்டும் சொன்னது என்னட்டு இடத்துல கிடக்கு. நீங்கள் எல்லோரும் எல்லா நாடு கேட்டு கொண்டு வந்து அடுத்தபடி அடுத்த வசனம், இந்த சிறுபான்மை மக்களுடைய எதிர்கால சந்ததியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. முருக இன்னும் ஆரம்ப விழாவிலே நான் பேசியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் திருப்பி அதை வற்புறுத்துகிறேன். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்க வேண்டும் சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த வசனம், நான் இந்த விடுதலை புலிகள் சட்டம் அதை சொல்லி பிடிக்கலன்னு வச்சுக்கொண்டாலும் அவர்கள் கேட்குறதை நான் செய்ய மாட்டேன். ஆனால் நீதியாக நியாயமாக நடப்பதாக இருந்தால் குறைந்தபட்சம் ஆண் சங்கரி டாக்டர்ஸ் போன்றவர்கள் கேட்டதையால் நாங்கள் செய்ய வேண்டாம்னு கேட்டிருக்கிறார். டாக்டர்ஸ் அப்படின்ற கேபினட் மினிஸ்டர் அதை பற்றி நான் கணக்கில் எடுக்கவில்லை. இப்போ எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன கண்டு சொன்னார், மிஸ் ஆன்சங்கரி, டோன்ட் யூஸ் த வேர்ட் ஃபெடரல் இன் எனி ஆஃப் யர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிக்கிள். நான் நிறைய எழுதுறேன். நான் தான் என்னோட ஜனாதிபதி நான் கடந்த 100 தாண்டிட்டு என்ன இங்கே உலகம் வந்துட்டு. டோன்ட் யூஸ் த வேர்ட் ஃபெடரல் இன் எனி ஆஃப் யர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிக்கிள்ஸ். யூஸ் த வேர்ட் இந்தியன் மாடல் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். இது மறக்க மாட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க இதே. அப்போ நான் இப்போ கேட்க போகிறேன். மற்ற அதே மாதிரி குதமாயாவும் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான கருத்தை நான் தெரிவிக்கிறேன். சாந்தகன் எங்களுடைய ப்ரப்போசல் நல்லா இருக்கும் போல எனக்கு தெரியுது ஆதாரத்தோடு எனக்கு விஷயம் சொல்லுவார். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, டைம் பார்த்துட்டுருக்கிறேன். நான் நீங்கள் 3-2 மையோட்டியோட துள்ளாதீங்க. என்ன சினிமாவும் 3-2 மையோட்டியோட வந்து நடந்தது. 3 சீட்டோடு போனான். 5-4 மையோட்டியோடு வந்தவர் எம்பி மேட்சை என்ன ரிசிக் எல்லாம் பொக்கத்தில் வச்சுருந்தார். விலைக்குள்ள 5-4 புகைக்குள்ள 3-4 சீட். 3 ஜிஆருக்கு கூட டட்டியை விட்டுட்டு ஜிஆர் தான் எதிர்கட்சியில் போட்டு விட்டார் டட்டி. ஆனபடியும் இந்த 2005 பற்றி கதையாது. எங்கே 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நான் எழுதுகிறேன் காமன் லெட்டர் தனித்தனியாக கண்டேசுக்கும். நீங்கள் இந்த தேர்தலில் என்ன பிரச்சனையை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு வெல்லுங்கோ, யார் வெல்றீங்களோ அந்த ஆள் இந்த பிரச்சனை எடுத்து தீர்க்கணும்னு சொல்லி சொன்னதை கேட்டு ரணில் விக்ரமசிங்கே சமஷ்டியை முன் வச்சு தேர்தலில் போட்டுவார். சமஷ்டி தான் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டாக வந்தால் சமஷ்டி. அந்த நேரம் ஆனால் கடந்த நல்லாட்சி ஆட்சியில் கூட நல்லாட்சியில் கூட ஒன்றுமே நடக்கவில்லை. அதுக்கு முந்தி நான் சொல்கிறேன், அதற்கு பிறகு கூட அவர் அப்படி கூறியிருந்தாலும் கடந்த காலங்களில் அவரது ஆட்சியில் கூட தமிழர் பிரச்சனைக்கு ஒரு பிழைவிட்ட நாங்கள் இல்லை. இவர் சொல்லிட்டார் சமஷ்டி. அவரை ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டத்திலையும் பொதுமக்கள்கிட்ட சந்தை ஓட் கேட்குறார். சமஷ்டி என்று ராஜபக்ச அவர் காலத்தில் அவரே சமஷ்டி தீர்வை முன் வச்சு தீர்மானம் எடுத்து தங்களை பார்ட்டி கன்வென்ஷனில். இவர் நாங்கள் விட்ட பிள்ளை சம்பந்தரும் அவற்றை கோஷ்டியும் போய் வீடு வீடாக போய் ஊராக போய் கூட்டம் வச்சு பயிஸ்கரிங்கள்னு சொல்லி பிரச்சாரம் செய்த பிறகு ரணிலுக்கு விழுந்த ஓட் 49%. கிட்டத்தட்ட 49. ஒட்டியாட்சி என்று கேட்டதுக்கு விழுந்தது 50.3. அந்த 0.3 இல்லாட்ட தோல்வி. அப்போ நான் உடனே விழுகிறேன். அவருக்காக சொல்கிறார், குட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஷுட் ஹவ் voted for me had voted. நான் ஏன் எழுதினேன், உங்களுக்கு தெரியும் தான் இடதுசாரியெல்லாம் உங்களால் ஓட் பண்ணவங்க. இந்த இடதுசாரி ஓட்டை நீங்கள் கழிச்சிங்கள கூட்டிங்களேன்னு கேட்டால் சமஸ்திக்கு மெண்டேட் கிடைச்சிக்கன்னு வச்சுக்கொண்டு வயிறு ஒன்று டூ சாமின்னு கேட்டேன். அந்த கருத்தை வச்சுக்கிறேன். நான் அதன்படியாக நான் ரணிலை குற்றம் சொல்லே இல்லை. ரணில் முந்திய என்ன ப்ரப்போசல் இருக்கிறத நான் டிவியில் பார்த்தால்தான் உங்களுக்கு என்ன வேலை சம்பந்தனுக்கு செய்தாதான் தான் கேட்குறேன். பிரவாரம் சொல்லியிருந்தேன் நான் செய்துவேன். பிரவாரம் சொல்லி செய்துக்க மாட்டேன். தமிழ் சொல்லின்னு சொல்லி தான் செய்திருப்பீர்கள். போகிறது தம்பிங்களோட 1 நிமிஷம் பேசுவானோ, வைப்பேன் ஒரு 5 நிமிஷம் தாரியடோ இல்லைன்னு சொல்லியிருப்பேன். சமஸ்தியை தாரன்னு சொல்கிறான். நல்ல வாய்ப்பு ஒன்று செய்யல. கேம்பெயின் பண்ணுறீர்கள் பகிஷ்கரிக்க செய்யும். ஆமாம், நீங்கள் கூறிய ஒரு கருத்தை பார்த்துவிட்டு நாங்கள் உங்களது உரையாடலை தொடர்வோம். எந்த பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளை தான் பாய்ச்சோம். பிரபாகரனை பிள்ளைமை தான் பாய்ச்சினான். பாராளுமன்றத்துக்கு போன தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்கிற வழியில் விடுதலை புலிகளுடைய நியமனிகளை நொமினிஸாக போன இந்த 22 வங்கை போ என்ன செய்தார்கள். சுனாமி வந்து எத்தனையோ கப்பலாக வந்து இறங்குது. நல்ல கண்டபடி எல்லா சாமான அடிக்கடி பழைய பேப்பரை தூக்கி பார்த்தா நோவேக்காரன் 1000 படகு கொடுத்துருக்கான். இவர்களில் எங்கிட்ட தாங்க நான் கொடுக்குறோம்னு சொல்லி இவர் தான் என்னுடைய கடைசியாக எங்கிட்ட மக்கள் கொண்டு போய் சேரல. யாரும் அதை பற்றி யோசிச்சிங்களா?
நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் அரசாங்கத்தை நான் பணிவாக கேட்குறேன். அன்றைக்கு சம்பந்தத்தை 22 ஆசனம் இல்லாட்டால் அந்த அரசாங்கம் அன்றைக்கு நிலத்திருக்க முடியாது. இதுக்கு மக்களுக்கு இவர்கள் பதில் சொல்லணும். இதில் வேடிக்கை என்னென்றால், ஐக்கிய நாடுகள் சபை செயலாளர் வார கோஃபி அண்ணா வேற எங்களுக்கு 3-2 மெஜாரிட்டி இல்லை, எங்களோட மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆணை தந்திருக்கின்றார்கள். விடுதலை புலிகள் தான் ஏக பேர்கள் என்று இயக்க, விடுதலை புலிகள் தான் தமிழ் மக்களுடைய தேசிய தலைமை என்று சொல்லி இருக்கிற அளவுக்கு ஆணை தந்துக்கிறாண்டு போய் இந்த மனுஷன் வெட்கம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாதா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வெளிநாடுக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். என்ன அவங்க என்னதுங்க ஹை கமிஷன் அம்பசடர் ஏன் இருக்கிறாங்க? ஆமாம், இங்கே இன்னொரு கேள்வியும் இருக்கின்றது. என்னென்றால், கடந்த காலங்களில் ஒரு பேச்சுவார்த்தை என்று வரும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறிய விடயம், நாங்கள் தான் தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் அல்லது பெரும்பான்மை ஆதரவை கொண்டவர்கள் நாங்கள் என்று. இப்போது தெற்கில் ஆட்சியாளர்களுக்கு பெரும்பான்மை பலம் இருக்கின்றது, ஆனால் தமிழர் தரப்பில் பெரும்பான்மையான பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு கூட்டமைப்பும் இல்லை. அப்படியானால் அரசாங்கத்திற்கு எப்படியான ஒரு அழுத்தத்தை கூட்டமைப்பால் வழங்க முடியும்? ஏன்னா அவர்கள் இருந்த பலத்தை விட பலவீனமாக இருக்கும் ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த நிலைமையில் நீங்கள் ஒரு சிரேஷ்ட அரசியல் பிரமுகர், நீங்கள் ஒரு எல்லா தலைவர்களையும் அரவணைத்து அரசுடன் பேச்சு நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்ய முடியாதா? இல்லை, கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் இவர்கிட்ட பிள்ளையாக தான் இந்த இதெல்லாம் நடந்துருக்கு. ஆனால் அப்படியா இவ்வே தீர்க்கிறாது. இவென்றால் இவர்கள் தான் இத்தனை 1000 மக்கள் செத்ததுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஆக்கள். அவர் என்ன கொஷனாக்கு மட்டும் சொல்லி இல்லை, பார்லிமெண்ட்டு பேசியிருக்காரு. ஆனால் நாங்கள் வரலாறுகளை பேசி அல்லது நிகழ்வுகள் தவறுகள் நடந்துவிட்டன, ஆனால் உங்களுக்கு இருக்கும் அனுபவத்தை வைத்து உங்களுக்கு தெரியாதவர் யாரும் இல்லை இந்த தென்னிலங்கை அரசியலில். உங்கள் மீது ஒரு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டு அவர்கள் எப்போதுமே செயற்படுகின்றார்கள். நான் இருக்கின்றேன். பிரதமர் கூட சில இடங்களில் பொது இடங்களில் உரையாற்றும் போது கூட உங்களது பெயரை பாவித்து பேசியிருக்கின்றார். உதாரணம் காட்டு. அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்ட தலைவராகிய நீங்கள் இந்த முயற்சிகளுக்கு தவறுகள் நடந்துவிட்டன, நாங்கள் அதை பேசிக்கொண்டிருப்பது புதிய முயற்சியை எடுத்தால் எப்படி இருக்கும்? யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இருக்கின்றார், ஜிஜி அவரின் பேரன் கஜேந்திரன் பொன்னம்பலம் இருக்கின்றார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இப்படியான எம்பிக்களையும் வைத்து நீங்கள் ஒரு முயற்சியை எடுத்தால் நல்லது. எடுக்கலாம், நான் வரை இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. இவர்கள் என்ன பிசக்கி போட்டார்களே, தேவையில்லாத அந்த வெளிநாட்டில் தமிழ் வழக்க போனவர்கள் தமிழ் செந்தமிழ் வழக்கையில் தூஷணம் தான் வளர்த்தது. எத்தனை பொல்யூமாக அழுகுவன் என்னை பற்றி வந்தவர்களான்னு சொல்லி அதை விடுவோம். விக்னேஷன் வரைக்கில்ல நான் தான் சொன்னேன், விக்கியும் நானும் உண்டா படித்தேன் நான் லோ காலேஜில். நீங்கள் தனியாக பதவி எடுங்கோ, நான் அவர் எடுத்துருந்தா அன்றைக்கு 8-10 சீட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தெரியாது, யோசிச்சு பாருங்கோ. பின்னோக்கி போனால் எங்கள்கிட்ட 18 சீட் இருந்தது. என்ன ஒரு காலத்தில் 18 பேரும் சைன் பண்ணாங்க. அந்த பார்லிமெண்ட்டுடைய காலையிலேயே கூட்டிட்டார் என்று. அப்படியான ஜனநாயகத்தை வளர்த்தவங்க நாங்கள். என்ன 18 பேர் பேருந்து இந்த சமஸ்டி இந்த 6th அமெண்ட் வந்த பொழுது நாங்கள் 6 பேரையும் பார்லிமெண்ட்டுக்கு போயிடல. அது சீட் அப்படியே காரியாக இருந்தது. இப்போ பாருங்கோ, எனக்கு என்ன கவலை என்றால், விக்கி ஒரு படித்த மனிதன், என்ன ஒரு நீதவான், அவரோடு இருக்கிற ஒரு கம்பெனியில் உள்ளவன் அந்த சம்பந்தரோடு சேர்ந்து தமிழ் தேசிய சம்பந்தரோடு ஜனநாயகத்தை குடி தோண்டி வச்சாக்கள். அது விக்கியோட இருக்காக்கள் யார்? அதுவும் விக்கி சரியான லைன் எடுத்து தான் கவிதை எல்லாமே ஊர். நான் என்னால் வேறுமே நான் சொல்லி இல்லை, எங்களோட பேரை பாய்ச்சிருந்தாலும் அவருக்கு அந்த இது ஒரு அந்த எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது தானே, அதை வச்சு நல்ல வளர்ந்துருக்கிறான். ஆனால் அவருக்கு சிலவே சொன்ன அவர் ஆண் தங்கியோடு சேர்ந்தால் அது கஷ்டம் அப்படிலாம் சொல்லி அவரை ப்ரெஜுடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் இப்போ அவரை சேர்க்க முடியுமோ? நான் கேட்டுக்கணும், அவரை கேட்காது. அதே மாதிரி சம்பந்தனுடைய சேதாயம் சம்பந்தம் கேட்கலாமா? புலியோட அந்த இனத்தினுடைய பாரம்பரியத்தை அழித்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்த தலைவர்கள் தான் இவர்கள். அப்படி எங்களிடம் இருக்கே எத்தனை 18 சீட் பேருந்து 15, அதை இல்லாமல் பண்ணது இதுதான். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் உங்களை போய் ஆக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு மேற்க சொன்னால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு இந்த இனத்துக்காக நான் என்னுடைய உயிரை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். அதை நான் ஆதாரத்தோடு நிரூபிப்பேன் என்றால் நான் ஒரு லாயர். நான் இந்த 40-50 வருஷத்தில் கொடு போயில் என்றைக்கு எம்பியாக வந்து கொடு நாங்கள் ஒரு கொஞ்சம் காசு உழைச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா? நீங்கள்
சும்மா ப்ளீடிங் கிழிச்சு சார் 50 ரூபா தந்துட்டு போவான் என்ன ஐயோ. அப்போ நான் என்னுடைய அந்த தியாகத்தை மக்களால் உணர விடையில்லை அவங்க. ஏன் விடையில்லைன்னா கொண்டாந்து கீழ்த்தனமாக என்ன சித்தரித்த ஒரு நாடகத்தை போட்டு எல்லாரையும் பேரங்கொண்டு சொன்னால் எங்கள் எம்பிக்கு இப்படியாடாப்பா இருக்கிறேன். அது எங்கேயோ பாலசிங்கம் எங்கே ஒரு கூட்டத்தில் நண்பன் ஆனசங்கி கிளஞ்சி போயிருந்தாராம். அங்கே அவருக்கு குடும்புரைச்சி காய்ச்சி கொடுக்க காக்கடிக்கணும் சொல்ல யாரும் ஒரு பிள்ளை உண்டு, சின்ன பிள்ளை உண்டு பள்ளத்தில் எங்கேயோ படிக்கிற பிள்ளையோ கிளச்சிலேன்னு போன பிள்ளை எங்கிட்ட எம்பி ரஜிதுன்றே இல்லைன்னு சொல்கிறாளாம். என்ன எனக்கு யாரும் சொல்கிறான் இப்படி ஒரு கேர்ள் சொல்கிறாள் சின்ன பிள்ளை. அப்போ இந்த பேரை பழதாக்கினாங்க. இவன் கொண்டு போட்டான்னு துரோகியன். இன்றைக்கு தானாக இப்போ நான் துர்ராசிங்கத்தில் இன்றைக்கு சந்தேகமே என்றால் துர்ராசிங்கம் உண்மையான ஒரு நாட்டு பற்றாளன் இருந்தால் நீ சொல்கிற சின்னி விட்டு எங்களோட சேருவோம். நானும் வார விரட்டுக்கண்டு துர்ராசிங்கிறது பதவியை கொடுத்து நான் அந்த கட்சியை வளர்க்க முடியும் என்னால். அப்படியானார்கள் தான் இப்போ பார்த்துட்டு நான் நீங்கள் செய்கிற நான் இன்றைக்கு சொல்லியிருக்கேன். இது என்னுடைய சொத்தில் நான் இது ஐ ஆம் ஹோல்டிங் திஸ் பொசிஷன் இன் ட்ரஸ்ட். மக்களுடைய நம்பிக்கை சொத்தாக தான் நான் இதை காத்து வாரன் ஒழிய எனக்கு கண்டு உங்களுக்கு தெரியா பிள்ளைகளை பள்ளத்தை கொண்டு விடாதவன் நான். ஒரு பிள்ளைன்ற பள்ள நேர்ச்சியை பார்க்காதவன் நான். இப்போ எனக்கு டாக்டரை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எனக்கு நேரம் தான் போய் அப்படியாக நான் என்ன அர்ப்பணிக்கு செயல்பட்டேன். என்ன ஒரு கீழ்த்தனமாக சித்தரிச்சு இப்போ ஒரு அளவு திரும்பி வருது. இப்போ நான் கேட்குறேன் என்னென்னா ஊடகங்கள் இப்போ நீங்கள் இப்போ என்ன கேட்டுக்கிட்டு எல்லாரும் கேட்குங்க வைக்காண்டு ஜாயின். இப்போ இப்போ 38 கட்சி கேட்டுக்காம என்ன கிரீவன்ஸ் எவ்வளோ இருக்கும். அந்த பிரபஞ்சத்துக்கு போட இல்லை, பெரிய சபைக்கு போட இல்லை. கிரீவன்ஸ் எந்த கிரீவன்ஸ் அது இல்லையே. நான் எம்பி வேறு கேட்கல, நான் தான் விட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே முகநூலில் ஒரு கேள்வி ஜெனிஃபர் பெர்னாண்டோ கொழும்பிலிருந்து கேட்கின்றார். தமிழர் விடுதலை கூட்டணியில் தங்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி சண்முகராஜா அரவிந்தன் தலைமை பதவியை கைப்பற்றப் போவதாக அறிந்தோம், அது உண்மையா? இது அப்படி ஒரு கதை ஒன்று அடிபடுது. அதுக்கு அந்த கதைக்கு இடம் கொடுத்தது சண்முகராஜா அந்த அரவிந்தன் தான். அவர் லண்டனில் இருந்தவர், எங்களோட இங்கே என்னோட நடுவிருந்து செயல்பட்டவர், நல்ல பையனாக இருந்தவர். இந்த அவருக்கு என்ன பிடிச்ச திடீரென்று இந்த எலெக்ஷன் கேட்க வந்தப்போ தான் நாங்கள் நாமினேஷன் கொடுத்தது. அதில் அவர் தப்பு பண்ணிவிட்டு தான் சிரேஷ்ட தலைவர் 2 போட்டு நோட்டீஸ் அடித்தது. அது மக்களுக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. அதுக்கு ஒரு முறை இருக்குது தானே. ஒரு சிரேஷ்ட தலைவர் இது ஒரு பாரம்பரியமான கட்சி. நான் இன்றைக்கும் ஃபீல் பண்ணுறேன். பொன்னம்புரம் ஜனநாயகம் இருந்த இடத்துல ஆண்டுக்கு என்னுடைய அப்பா அவ்வளோ தூரம் அது தானாக வந்து இடைவெளி. இப்போ சேனாதிராஜாவால் உருவாக்கப்பட்ட இடைவெளிக்கு தான் சேனாதிராஜா இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் இன்றைக்கும் யோசிக்கிறேன், ஐ எம் ஸ்டில் நாட் குவாலிஃபைட் டு ஹோல்ட் த ஆஃபீஸ் ஹெல்ட் பை சிவசிதம்பரம். நான் இன்றைக்கும் அவர் உங்களுக்கு தெரியாது, நான் அவர் இறக்க நான் அவர்கிட்ட இடத்துக்கு போகிறேன். நான் எண்ணம் அவர்த்த கதைகள் இருக்கேன், அவர் இருந்த கதையில் எண்ணம் இருக்கேன். அப்படி ஒரு டிவோட்டட் சப்போர்ட்டர் நான். அவ்வளோ மதிப்பு கொடுத்து வச்சுக்கணும், அவ்வளோ அந்த அவரோட பர்சனாலிட்டி. அப்படி இருக்கேக்கில்ல நாங்கள் ஆசைப்படக்கூடாது. அரவிந்தனை நான் வளர்த்து கொண்டு வந்தேன். நான் அவசரப்பட்டுட்டார். ஆர்டிஓ செல்ல கேட்டு என்ன வரையும் அவசரப்பட்டார். இப்போ அவங்க கேட்டால் அன்றைக்கு ஆர்டிஓ அவர் சித்த சிவாதனுக்கு ரோட்டில் வச்சு என்ன அஞ்சலி செலுத்தினோம் தேவையாயிடுது. அப்போ என்ன வளர்த்து கொண்டு போகிறார் ஒழிய அந்த கீழே இறங்குற நோக்கம் இல்லை. அது நடக்க போகிறது இல்லை. அது எந்த உயிருக்கும் வரைக்கும் யார் நானாக நல்லொரு தலைவரை நான் உங்களோட பாருந்தார். நீங்கள் ஊடகங்கள் எல்லாருமா சேர்ந்து நல்ல சிருஷ்டித்து தாருங்க. நீங்கள் சொல்லி அடுத்த நிமிஷம் நான் தலைவர் பதவியை கொடுக்கணும். செக்யூரிட்டி போஸ்ட் இப்போ கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் நானும் எனக்கு வந்த ஓட் காசையும் போட்டு பார்ட்டியில் இருந்த காசையும் போட்டு 10 மில்லியனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினான். அது பார்ட்டின்ற பேர்லாம் வாங்கியிருக்கு. அது இன்றைக்கு 30 மில்லியனுக்கு போகும். தெரியும் 3 பிளாச்சும் நாச்சிமார் கோயிலும் பக்கத்தில். கண்டபடி தூக்கி எறிஞ்சு விட்டு போக முடியுமாண்ணா? அப்போ விக்கின்ற ஆக்களுக்கு நான் சொன்னால் நீ வாங்கப்போ முதல்ல விக்கிய தலைவரை வர சொல்லுங்க. இந்தபடி எலெக்ஷன் முடிய 2 சீட் கழிச்சு என்றால் அவர் தான் செக்ரட்டரி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஒரு தொலைபேசி அழைப்பு காத்து நிற்கின்றது. வணக்கம். வணக்கம். சங்கரையாவிட்ட கொஞ்சம் கேளுங்க. யார் பேசுகிறீங்க, எங்கே இருந்து பேசுகிறீங்க? நான் மட்டக்களப்பிலிருந்து மோகனமூர்த்தி கேட்குறேன். கேளுங்க. ஐயா, நான் இந்த நல்லூரில் நடந்த உங்களோட கட்சி மாநாடுகள் அதுலாம் கலந்து விட்டுருக்கேன். இப்போதைய காலத்தில் தற்போது நடைமுறையில் இந்த
நாங்கள் பழைய இதுகளை மறந்து எல்லா தமிழ் தலைவர்களும் அப்போ சம்பந்தனையாவுக்கும் வயது வைத்து உங்களுக்கும் வயது வைத்து அப்போ எல்லாரும் ஒத்து ஒரு ஒரு ஒற்றுமையை உருவாக்கி ஒரே கட்சிகளை வேற இயலாதா அல்லது அதுக்கு நீங்கள் ஒரு முடிவு ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுப்பீங்களா? முதலாவது கேள்வி. ரெண்டாவது, இப்போ அரசியல் யாப்பு திருத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்க இதில் உங்களோட கட்சியால் எதுவும் பிரேரணைகள் செய்யுங்களா? இதை உங்களுக்கு வழங்கப்பட்டு இப்போ சொல்லியிருந்தேன் அந்த பிரேரணை பற்றி. நான் இப்போ முதல் 2வது கேள்விக்கு நான் முதல் பதில் சொல்கிறேன். நான் இவர் 10-15 வருஷமாக இந்தியன் மாடல். அதனால் இந்தியன் மாடல் என்றால் நான் அதை சிங்கள மக்களோட இதுன்றால் 10 மினிஸ்டர்ஸோட பேசியிருக்கிறேன். அந்த பேசின மினிஸ்டர்ஸில் மைத்ரிபால சிறிசேனா, நிம்மாசிபாடி செல்வா, ஜிஎல் பீரிஸ், ரணில், ராஜபக்ச, கோதபாய ராஜபக்ச இதோட பேசியிருக்கேன். அவையும் அதுக்கு ஒரு சாடையான ஒரு விருப்பம் காட்டியிருக்கேன். இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த 2/3 மெஜாரிட்டி வச்சுட்டு கூத்தாடாதீங்க. அது சிங்கள மக்கள் அது பிரட்ட தெரியும், அவங்களுக்கு எப்படி போட்டாங்களோ பிரட்ட தெரியுங்க. நான் இப்போ கேட்க போகிறேன், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இது நிரந்தர தீர்வாக வரும். இந்தியன் மாடல் தான் சொல்கிற காரணம் சிலருக்கு அது விளங்க இல்லைன்னு என்ன கேட்டார் புத்தவர். நான் சொன்ன அப்படின்னா நான் சங்கிரி மந்திரமாக யோஜனாவை அப்போ பிடிக்கணும்னு சொன்னார். என்ன கேட்டார், எத்தனையோ கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் ஏன் இந்த இந்தியன் மாடல்? சுவாமி 20 கட்டைக்காங்க, 60 லட்சம் 60 மில்லியன் ஆக்கள் இருக்காங்க கிடையாது. அவங்களுக்கு தான் முதல் வைத்திருச்சு இல்லை, அவங்க தான் செத்துருக்காங்க, அவங்க தான் தியாகம் பண்ணாங்க எங்களுக்காக. சூசைட் பண்ணார்கள் இங்கே எங்கேயும் 2 உண்டு. அங்கே எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டேன். ஒரு வயத்திலேருந்து ஒரு பொறுப்புள்ள தலைவன். நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த மக்களை இந்தியாவில் உள்ள தமிழ் மக்கள் எவ்வாறு ஆளப்படுகின்றார்களோ அப்படி நாங்கள் ஆளுவோம் உண்டு. மற்ற நான் ஒரு விஷயம் சொல்லி அப்படி சொன்னால் அப்படி தான் பேசுவேன், அதை வைப்பேன். மற்ற இன்னொரு ட்ரம்ப் கார்டு என்னட்டு இருக்குது. ஸ்டேட் கவுன்சில் கரைய போகுது, பானம் வரப்போகுது. சால்பரி கமிஷன் வந்து விசாரித்து அங்கே பொன்னம்பரம் ஐயா, செல்லம் ஐயா எல்லாம் எவிடன்ஸ் கொடுத்து சமஸ்டி கேட்டுக்கலாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னால் கண்டியன் மெத்த கண்டியன்ஸ் 3ஆக பிரித்து கண்டியத்தான்னு கேட்டு நெருக்கி கேட்டோம். இதையும் அன்றைக்கு சமஸ்டின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் என்ன. ஆனால் கேட்கல. அப்போ சால்பரி உங்களுக்கு நான் டிஎஸ்என்ஏவோட கதையாக விட்டாலும் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட ஃபங்க்ஷன்ஸில் நான் கலந்துருக்கேன். நிராகரிகள் வந்தவர் பார்க்க. அப்போ அவர் வந்து சொல்கிறார், தமிழ் மெம்பர்ஸை கூப்பிட்டார் ஸ்டேட் கவுன்சில். அவர் தான் அப்ரூவ் பண்ணணும். புது அரசியல் சார்ந்து அவங்க அப்ரூவ் பண்ணணும். கூப்பிட்டு நீங்கள் லண்டனில் உள்ளவர்களால் ஆளப்பட விரும்புகிறீர்களா, இல்லை நாங்கள் யாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஆளுவோமா? அப்படி நீங்கள் சம்மதித்தால் நான் என்னுடைய கட்சி சார்பிலும் என் சார்பிலும் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன், உங்களுக்கு எந்த விதமான தெங்கும் சிங்கள மக்களாக இருப்படான். இதெல்லாம் கோட் பண்ணுவேன். அவர் தேசபிதா நீங்கள் கும்புறீர்கள், அவருடைய தேசபிதா பட்டத்தை விடுங்கோ. அதில் தேசபிதா இந்த கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் தமிழர்களை சமமாக பண்ணுங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை, எனக்கு ஒரு நம்பிக்கை. எத்தனையோ சிங்களாக்கள் என்னோட உங்களுக்கு நான் பேசியிருக்கேன், எத்தனையோட பேசியிருக்கேன். அவரின் முதலாவது கேள்விக்கு என்ன பதில்? முதலாவது கேள்வி என்ன கேட்டவர், நீங்கள் தலைமையேற்று நான் தலைமையேற்க எனக்கு என்ன இந்த பேரை கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க, அதை நல்ல பேராக்கி தர வேண்டிய பொறுப்பும் கூடாது. நான் ஒரு இங்கே ஒரு 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 தத்துடியனை கூட அடித்து கொள்ள மாட்டேன். அதை ஓடி போய் அடிக்க, அதை ஓடி போய் அங்கால சாமொழி எனக்கு கண்ணு முன்னாடி சாகாது. இந்த அப்படியான நான் நீங்கள் தாங்க. அதான் நான் இப்போ சொல்கிறேன், இந்த பெஸ்ட் தம்பிக்கு சின்ன பையன், பெரிய ஆள் பெரிய இல்லை, அவர் ஒரு ஆள். நான் கேட்குறேன், ஊடகத்துக்கு சக்தி இருக்கு என்ன, நீங்கள் ஒரு ஆளுக்கு சிஸ்டரிங்கோ, நீங்கள் ஒரு ஆள் ஒரு இப்போ எத்தனையோ நீதவான் மேல் நல்ல பெரிய பிரின்சிபல் நல்ல பேரோடுந்தவெல்லாம் இருக்கணும் என்ன விக்கி நல்ல பொருத்தமான இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் இந்த தமிழர் அரசியலில் ஏன் நீங்கள் ஆண்களை மட்டுமே ஒரு தலைவராக வருவதற்கான ஒரு ஏற்பாடு செய்தீர்கள்? அங்கே வடகிழக்கில் எத்தனையோ அரசியல் அனுபவம் வாய்ந்த மகளிர் இருக்கின்றனர், அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கலாம். இது பாரம்பரிய அரசியல் கட்சிகளில் உள்ள பெரிய ஒரு நன்றி. பொம்பளைகளுக்கு நான் மாறா கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த சில பதவிகள் அது ஆம்பளைக்குரிய பதவி தான், அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆனால் பெண்களும் தற்போதைய காலங்களில் இப்போ எங்களை ஜிஎம் இல்லை, இப்போ நல்ல பதவியாக வைக்க அவர்கள் இன்னும் பிரைம் மினிஸ்டர் பதவி தான் வகிக்க இல்லை, என்ன மற்ற என்ன பதவியை வகிக்க இல்லை. இப்போ எனக்கு கிண்ணச்சியில் இருக்க சார்ல்ஸ் அங்கே தான் இருந்தவா
கஸ்டம்ஸ் இருக்கல என்ன ஒர்க் பண்ணிருக்காரு வவுனியாவில் ஜியா இந்த மற்றவ 2 பேர் கிளிநொச்சியை தொடர்புள்ள ஆக்கள் அவெல்லாம் நல்ல செயல்பாட்டில் இப்போ கவர்னராக இருக்கு அவர். ஆமாம், அந்த நிலைமை அந்த மனப்பாங்கு மாற வேண்டும் என்பது ஒரு ஊடகவியலாளராக மாறினபடியாக தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆமாம், அவர்களுக்கு மேலதிக இடங்கள் அதுக்கு வழங்கப்படும். மேல் ஒரு இடம் தானே கிடக்கு அதில் ஒரு நாட்டை ஜனாதிபதி இந்திரா காந்தி நடத்த இல்லையா? ஆமாம், ஆடும்போது நாங்கள் கட்சித் தலைவர் நீங்கள் மட்டுமல்ல, நான் பொதுவாக ஒரு இல்லை நான் இதில் ஒரு நான் சொல்லலை. ஆமாம், இன்றைக்கு நாங்கள் தயாராகிല്ല. அந்த இந்திரா காந்திக்கு அவர் சட்டத்தில் ஊர்னது, இந்திரா காந்தி சட்டத்தில் ஊர்னது. எங்களுக்கு இன்னும் அந்த இந்த போராடிகள் அது ரெண்டு வரே இல்லை அந்த இருந்திருந்தால். ஆனால் இப்போ இருக்கிறவன் இப்போ ஜீவியாத்துவங்கிற இளமாக்கள் வர நேரத்தில் ஒரு வாய்ப்பு வரும். ஆமாம், வாய்ப்பு வரும்போது நாங்கள் ப்ரொமோட் பண்ண தயாராக இருக்கேன். நான் தான் அதுக்கு நான் மாறினேன். நான் இந்த இன்னும் நான் சொல்கிறேன் எப்பொழுதும் எனக்கு ஒரு சிங்களால் பக்கத்துக்கு ஒரு பக்கம் நேபராக மற்ற பக்கம் முஸ்லீம் இருந்தால் சந்தேகப்படுவேன். ஏனென்று கேட்டால் நான் பழைய சொல்கிறேன் அங்கெல்லாம் என்ன இது குடிக்கிறான் என்ன இந்த வட்டிலாப்பம் இங்கே அதை அடிப்பிடி சொல்கிறேன் பகடியாக அது நான் மீன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியாத பாருங்க என்ன விஷயங்களை எனக்கு தெரியாது. ஒரு நாள் சந்திரியா கணங்கிட்டு அவருக்கு என்ன நான் சொன்னேன் ஒரு வெளியினேன் கடந்து பண்ணு. நான் முதல் கண்ட சிங்களவன் ஒரு பேக்கர் சட்டியாக 4 மணிக்கு வேறு அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் நான் அம்மா இந்த சீரியை தொங்கல பண்ணி நிற்பேன். அதை வாங்கி தேவைன்னா நான் ஒவ்வொரு விதமான சாப்பாடை நான் கொண்டு வந்து தருவேன். அதுதான் நான் முதல் கண்ட சிங்கம். உங்களுக்கு தெரியாது சிங்கள மக்களோட பழையனா தெரியும். வெரி குட் பீப்புள், நல்லா பழகலாம். நாங்கள் துவசம் பழக்கத்தை வேண்டிய தேவையில்லை. அதுக்கு நல்ல ஒரு ஆதாரம் சொன்னேன். அதுதான் சந்திரியாவுக்கு அழுக வந்தது. அந்த நாளையில் ஒவ்வொரு சின்ன கிராமங்கள் பெரிய கிராமம்னு பேராமல் ஒவ்வொரு மிட்பாய் நீங்கள் அப்போ ஒருவேளை உங்களையும் ஒரு மிட்பாய் தான் எடுத்திருப்பா. நான் என்னெல்லாம் மிட்பாய் தான் எடுத்தது. அது அதிகமாக எல்லாம் மெரி பண்ண தான் மெரிவினோம். தம்பி மேரோட அவையோட மெரிவினோம். எல்லாம் 99% சிங்களீஸ். அப்போ ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒன்றால், பெரிய கிராமம் என்றால் ஒரு ஆள், சின்ன கிராமம் என்றால் 3-4 நாள். பெரிய அவருக்கு பிரியாவோட வைக்காமங்களுக்கு என் லைஃப்பில் என்ன அப்படி பிரியாத நான் காணல. எத்தனை சார் அழுத்தது என்னென்னா அதில் காண வருங்கள் என்ன காரணம் விடிக்கிட்டால் அந்த ஜெலிபியம் போட்டுன்னு துணியம் கொண்டு வந்தேன்டா 10 வீடு 10 கெட்பனி தாய்மாரை பார்த்துட்டு போங்க. அந்த நேரத்தில் நான் துணிஞ்சு சொல்லுவேன், ஒவ்வொரு மகனும் 99% அப்போ இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தது சிங்கள மிட்வைஃப். இப்போங்க ஒரு சிங்கள மிட்வைஃப் இருக்கா? இப்போ இவ்வளோ துவசம் வளர்ந்துருக்கேன் சிங்கள அவன். நான் எத்தனை சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்கேன். நான் விஜயன் 700 ஆம்பளோட நான் வந்தான். நிச்சயம் 701 பொம்பளை எனக்கும் சேர்த்து எடுத்து மதுரையில் நிமிஷம் ஜேவிரான்ற ஒரு ஜிஏ இருந்தால் எனக்கு ஞாபகம் இருக்கும். சூப்பராக ஆட்டிக்கொண்டு நான் மண்டா தான் காப்பி எவ்ரி சிங்கிள் இஸ் மதர் சச்சம் ஒரு யார் பெத்தாண்டு காட்டுங்க. சிங்கம் தாய்மாரி யார் பெத்தாண்டு காட்டுங்க. இந்த நேரத்தை போய் விக்கிக்கு என்ன கேட்கணுன்னு தெரியாமல் யார் வந்தது தமிழ் வளர்ந்ததா தமிழ் யார் இப்போ அதை பற்றி கேட்டது. இப்போது 19வது திருத்தம் நீக்கப்பட்டு 20வது திருத்தம் வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான உங்களது பார்வை என்ன? என்னுடைய பார்வை, நான் திருப்பி ஏற்கனவே நான் ப்ரொபோசல் கொடுத்தேன். நான் ஒரு 16ஆம் ஆண்டு அதை படித்து பார்த்தா 100க்கு 100% ஒரு மாற்றம் செய்யாளுக்கு கொடுக்கலாம். அந்த பேர்கள் பிரைமிஸ்க்கு எக்ஸ்பிரைமிஸ் போடணும். அது கவர்னர் என்ன எம்பிஏ எக்ஸ்எம்பின்னு போடணும். வேர்ட் டு வேர்ட் சரி. நான் சொல்லியிருக்கேன் இதில் மூணு முயற்சி. நாங்கள் 2007ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டுக்கு போய் 5 வரியத்துண்டு போய் 7 வரியம் இருந்தாங்க. 2 வரியம் இது இழுபட்டது. என்ன எத்தனை நாள் வேணும்? ஜிஆர்ஓன்னா 2 இரவில் நியமித்து போட்டு 15 வரியம் இருந்து போட்டார். 14 வரியம். இதுக்கே தான் தேவையில்லை எங்களுக்கு. என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது கூட்டு ப்ளஸ் அது சப்செக்ஷன் ஏ LBC என்று போடுவோம். எவ்வளோ காசு மிச்சம். அதை படிக்கிறதுக்கு முந்தி டிஎஸ் என்னக்காக எங்களுடைய பாதரத்தை நிஷன் வச்சுக்கொண்டு அவற்றை கௌரவத்தை காப்பாற்ற உடனே மனையில் வச்சு கொடுங்க. எத்தனையோ சிங்கள தலைவர்கள் எங்களுடைய இனத்துக்கு பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி ஆசையோடு இருக்கின்றார்கள். யாரும் 2 லட்சமாக துவசம் கேட்கலாம்.
பெரும்பான்மையர்களுக்கு அல்லது 45% சமஷ்டிக்கு விழுந்த ஓட். ஆனால் இப்படியே போய் எல்லார் மக்கள் மத்தியிலும் ஒரு அச்சம் இருக்கின்றது. 13வது திருத்தம் அடிபட்டு போய்விடுமா, அல்லது அதற்கும் ஆபத்து வந்து விடுமா, மாகாண சபைகள் முறைமைகள் இல்லாமல் போய்விடுமா என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. நான் இப்போ யோசிக்கிறேன் என்றால், இப்போ டாப் 2 பேர் தானே அண்ணன் தம்பியும். இந்த அண்ணன் தம்பியும் நான் கேட்க முடியும். நான் நீங்கள் இப்படி சொன்ன நீங்கள் என்ன இப்போ என்ன வாட் இஸ் ராங் வித் யூ? அதை செய்யுங்க. இந்த 2000 மெஜாரிட்டியே தூக்கி போடுங்க குப்பையில். அது நாளைக்கு உங்களுடைய ஆகலைனாக்கா தூக்கி எறிஞ்சு விடுவாங்க. அந்த அப்ரோச்சை பொறுத்து என்ன இது. இப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கிற டிபேட் எப்போ தமிழ் வந்தது, எப்போ சிங்களம் வந்தது, நானா நீயா முன்னுக்கு என்ன நீயா முயா நான் எங்கள் அப்பாவுக்கு கூட்டணி துவங்கினாக்கிட்ட நாங்கள் இதை பற்றி பேசிக்கல. என் ஃபாதரை நான் கேட்டேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் விசாரி பிடிச்சிட்டு வரும் 20 கட்டைக்கு அங்கே இருக்கான் தமிழன். அது பார்ப்பான்னு ஒரு கொஞ்சத்திலும் கட்டுமத்தில் வந்து பார்த்துருவேன். பச்சை தெரிஞ்சு இந்த கடை கண்டு பார்த்துட்டு கொண்டு வந்து. ஆனால் மாகாண சபைகள் வடக்கு மாகாண சபை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும்போது வந்தவுடனே தேர்தலை நடத்தினார். ஆனால் அந்த மாகாண சபையில் கிரமமான ஆட்சி நடந்ததாகவோ அல்லது மக்களுக்குரிய அப்படியானால் மாகாண சபைகள் இருப்பதில் என்ன பயன் என்று மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ சிந்திக்கிறது எவ்வளோ சிந்திக்கலாம். எந்த ப்ரோபோசல் உண்டு. நான் அனுபவத்தால் சொல்கிறேன். நான் கிளிநொச்சியில் நான் போகாத வீடு இல்லை. 7 மாதம் சொன்னேன் அந்த கிளிநொச்சியை கவர் பண்ணி முடிய. போகாத வீடு இல்லை, போகாத பள்ளம் இல்லை. எந்த பள்ளத்துலேயும் என்னென்ன இருக்குது, ஆர் டீச்சர்ஸ் என்ன ஷார்ட்டேஜ் நான் அறிஞ்சு வச்சு தான் செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டுனான். ரெண்டாவது எங்களை மக்களுக்கு வேறு வழி இல்லை. செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் ஆனால் தான் யூனிவர்சிட்டி போகக்கூடிய வேப்பேர். அது வரைக்கும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு தான் போகிறேன். அது மாதிரி இந்த பிரச்சனை கூட அணுகுமுறையாக பொறுத்தது. இப்போ நான் ராஜபக்சே ஒரு நாள் என்ன சொல்கிறார், மிஸ்டர் ஆனசங்கரி, யூஸ் த வேர்ட் இந்தியன் மாடல் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் பட் டோன்ட் யூஸ் த வேர்ட் ஃபார். ஏன்னா அது ஒரு அனிமியா ஒரு என்ன அந்த முரண்பாடு, ஒரு முரண்பாடில் ஒரு விருப்பமில்லாத சொல்ல வந்துட்டு ஏன்னா நாங்கள் சொல்லி. ஆனால் இப்போ அவன் இந்த சமஸ்டின்னு கேட்கல எங்களுக்கு ஒன்றான்னு சொன்னார்கள் தானே நாங்கள் பத்திரிகை முந்தி. இங்கே மத்திய கிழக்கிலிருந்து கேட்கின்றார் விபுலானந்தா சிவகுமார் என்ற ஒரு ஊடகவியலாளர், ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் கேட்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் உங்களுக்கு பிடித்தமானவர் யார்? யார் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஒருவராக நீங்கள் கருதுகிறீர்கள்? 75 கண்ட ஓட்டு போட்டோன்னு சொன்னால் இன்றைக்கு எம்பியாக இருக்கிறார். 75 வரைக்கும் தொழில் விட்டுட்டு இருக்கிறேன். ஃபுல் டைம் பொலிட்டிக்ஸ் செய்த கொண்டு எனக்கு ஜனம் கூட இல்லை பாருங்க. அது என்னென்றால் அந்த இப்போ ரணில் விட்ட பிள்ளை எல்லாருக்கும் இந்த காசை காட்டி ஜூசி பண்ணி கொடுத்து என்கிட்ட ஒரு சில காசும் இருக்கையில் நான் இந்த சும்மா அண்ணன் தம்பி சகோதரத்திட்ட கொஞ்சம் காசு வாங்கி அங்கே நான் ஒரு வீட்டுக்கும் போயிடல. ஒரு எம்பி எடுத்திங்கன்னா பொக்கெட்டில் 42 மில்லியன் பொக்கெட்டுக்குள்ள வெறும் கடதாசி வித்த காசு. ஒரு எம்பி 62 மில்லியனுக்கு விற்றுக்குது அந்த கார்டு தண்டை. அப்போ அதோட அதுதான் இந்த நாடு விழுகிறதுக்கு மோசமாக வந்த காரணம் இந்த ஃப்ரீ வெஹிக்கிள். என்ன ஃப்ரீ பாஸ் எங்களுக்கு வெஹிக்கிள் தரையில நான் 3 லட்சம் கட்டி ஓடி போட்டு 50,000க்கு விற்றேன். இந்த ஜிபே 3 லட்சம் கட்டி ஓடி போட்டு இப்போ போயிட்ட போன வரையத்து இப்போ தந்த பம்பிட்கள்லேயே ஓடுறேன். இப்போ தந்த பம்பிட்டை விற்று போட்டு பொக்கெட்டுக்கு 42 மில்லியனோட போடுறேன். ஆனால் நீங்கள் அப்படி கூறினாலும் யாழ்ப்பாணத்தில் இந்த முறை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு தனித்து நின்று ஒரு ஆசனத்தை பெற்றதல்லவா? நான் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 2 ஏக்கரில் ஒரு 10 கோடி படக்கூடிய ஒரு காணியை கிளிநொச்சியில் நீங்கள் உங்களை உத்தியோகத்தை விட்டு வர மாட்டீங்களா? கிளிநொச்சியில் ஒரு காணி ஷெல் கம்பெனிக்கு இருந்தது அந்த நாளையில் 2 ஏக்கர்ஸ் பெரிய காணி 2 ஏக்கர் ஷெல் கம்பெனி எல்லாம் கவர்மெண்ட் தெரியும். எல்லாம் கல்டெக்ஸ் செலோ மொபைல் கேஸ் ஒவ்வொரு சந்தையில் 4 பெட்ரோல் செட் இருக்கும். எல்லாத்தையும் பெட்ரோலியம் கார்பரேஷன் நேஷனலைஸ் பண்ணி பெட்ரோலியம் கார்பரேஷன் இந்த காணிகள் இன்றைக்கு ஒரு பெட்ரோல் செட் போட்டுருக்கேன். நான் அங்கே ஒரு அரவிந்த் கூட்டணியில் போய் போட்டு வரேன். குறைஞ்சது 100 லட்சம் மினி பஸ் சங்கீத கையாக நடக்குது. காசு அப்படி இல்லை. அரசாங்கம் அந்த அந்த ஸ்ரீலங்கா வெண்டவர் பெரிய வெற்றிகரமாக வெண்டு வந்தேன்னு சொல்லி நினைச்சா எப்போதும் முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை.
அது மெயினாக இந்த தேர்தலில் காசு தான் வெளியிருக்கு. கேட்டவங்க யார் வந்து அந்த தமிழ் சொன்ன சீனராஜா கேட்டார், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இவ்வளோ காசு இல்லாமல் இருந்தாலும் எங்கே காசு மிச்ச காசுங்கிட்ட கேட்டுருக்காங்க. எல்லாட்டையும் காசு. இங்கே முகநூலில் சுந்தர்லிங்கம் ஜீவா என்பவர் கேட்கின்றார், உங்கள் மூலம் இந்த ஆட்சியில் இருந்து தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வை அல்லது உதவிகளை பெற்றுக் கொடுக்க முடியுமா? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்றால் அந்த சிங்கள மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. என்ன எது சொல்லலாம், எனக்கு வந்து ஒரு கால் இந்த மல்வ ஐஸ்கிரியா சுவாமி ஒரு மிஸ்ஸேஜ் சொன்னால் சங்கரி கேட்டால் இன்னத்து கேட்டால் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது பிறகு சொல்லி 10 வரையும் அது போய் 2-5 வரையத்துக்கு மேலே ஆச்சு. ஏன் சொல்கிறேன்டா, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் நியாயமாக தான் நடந்துவேன். அது சிங்கள மக்களுக்கும் இருக்குது. எனக்கு சிங்கள மக்கள் என்னோட பழைய ஆனால் இவரே கேட்டார் எங்கடையாக யோசியா அது சைஸ் ஸ்டூட் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. சில பேர் இதில் எழுதுனான்னு பார்த்தா ஆள் நின்றால் என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படியான விஷமத்தனமாக இல்லை பொய் எழுதுறது. நான் படித்தேன், நான் எனக்கு தெரியும் என்ன படிக்கல. எனக்கு ஒரு 60 வயது என்னுடைய நண்பனோட தம்பியான் அவர் தம்பி மேனு சொல்லி கட்டுற தம்பி மேனுக்கு சங்கரியோட நீ பழனா வேறு இடம் கண்டினா கொண்டு வரேன். 90 வயது ஆஸ்திரேலியாவுக்கு அவர் அண்டை கெடுக்கிறார், தம்பி நாங்கள் எங்களை சிங்கள தொழிலாளி கோவுக்கு மச்சான் தான் சொல்லி பழக்கம். அதனுடன் ஒட்டிய ஒரு கேள்வி சனூன் மொஹிதீன் கேட்கின்றார், நீங்கள் வைத்துள்ள தீர்வு திட்டத்தில் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வாழும் முஸ்லிம் மக்களுக்கு எவ்வகையான வகைபாகம் உள்ளது என்பதை விளக்குவீர்களா? இதில் நான் முஸ்லீம் மக்களை வேறு நினைச்சாலே இல்லையே. உங்களுக்கு தெரியுமா, அந்த நான் இன்றைக்கு 4 வசனம் பேயக்கூடிய இருந்தால் எனக்கு முஸ்லீம் தான் நான் நடந்து சொல்லணும். சேரா கொரியில் எங்களுக்கு தமிழ் மக்கள் அங்கே நாங்கள் தான் படித்தாங்க. பிரின்சிபல் இங்கே முஸ்லீம் ஏஎம்ஏசி, டெப்யூட்டி பிரின்சிபல் டிடி விஜயரட்னா, ஹெட் மாஸ்டர் டொரே. நாங்கள் எங்கேயும் சண்டை பிடிச்சிக்கிறோமா? இல்லை, சிங்களம் தமிழன் முஸ்லீம் எல்லாம் ஒன்றா படித்த நாங்கள். அப்போ எங்களை படிப்பு முறையாம்படியோடைய உங்களுக்கு நான் தான் சொன்னேன். இப்போ ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு ஆசை, எனக்கு பக்கத்து வீடு ஒரு முஸ்லீம், மற்ற பக்கம் முஸ்லீம் இருக்க வேண்டிய விருப்பம். எனக்கு அந்த நட்பு தான் காரணம். என்னட்டு எனக்கு வந்து முஸ்லீமுக்கு எனக்கு ஒரு எங்கே ஒரு முஸ்லீமன் சொல்லடுக்கும் சங்கரியாக எனக்கு பிடிக்காது. நான் நியாயமாக தான் நடந்து கொண்டிருக்கேன், நியாயமாக தான் நடப்பேன், நியாயமாக தான். ஒரு கால் ஒரு கொஞ்சம் வீடு கட்டியிருந்தேன் நான். ஒரு பக்கீர் மாக்கர் வந்தார், யாரும் அங்கே உள்ள மக்கள் ஏதோ கேட்டுக்கிட்டா அவர் இந்த வீட்டை வாங்கிட்டாங்க, அப்படியே கொடுத்துட்டேன் 10 வீடு. அப்படி தான் நாங்கள் செயல்பட்டேன். நாங்கள் விட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலத்தில் அந்த கேள்வி கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன், சுலாய்மா என்ன அபுசாலி ஜெஃப்னா மேயர், எத்தனை முஸ்லீம் அவரை மேயர் ஆக்கினீங்கள்? நாங்களாம் மேயர் ஆக்கினேன். விளங்குதோ? அதனுடைய இந்த முஸ்லீம் தமிழன்று நாங்கள் தமிழர். இடையில் ஏதோ ஒரு கஷ்டகாலம் இந்த தமிழருக்கும் முஸ்லீம்ஸும் பிரிய வந்து, மற்றபடி நாங்கள் சகோதரி. இந்தியாவுக்கு போனால் எந்த ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் அவன் அங்கே எல்லாம் ஃப்ரீயாக போடுவான். ஒரு ஆள் முஸ்லீம் ஒரு கட்டியிருக்க, ஒரு ஆள் ஹிந்துவை கட்டியிருக்க ஒரே வீட்டில். அப்போ நான் இந்த முஸ்லீம்ஸை வேறு இனமாக மாற்றவன் அல்ல, எந்த விதமான தோஷம் இதுவே காட்டினவே இல்லை. என்ன படித்து ஆளாக்கினது சேரா கொலை. நீங்கள் இப்போது அரசியல் களத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் சிதறி ஆங்காங்கே நிற்கின்றன. சிரேஷ்ட ஒரு அரசியல் தலைவர் என்ற ரீதியில் இந்த தலைவர்களுக்கு நீங்கள் சொல்லும் செய்தி என்ன? அந்த மக்களுக்கும் நீங்கள் சொல்லும் செய்தி? எனக்கு சொந்த அபிலாஷை கிடையாது. சந்திரியாக விட்டு சாந்தகிரி, ஐ வாண்ட் தமிழ் டெமோக்ராட்டிக் லீடர் லைக் யூ இன் பார்லிமெண்ட். வாட் யூ சே? சாரி மேடம், ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை கிரெடிபிலிட்டி. என்னுடைய நாணயத்தை இழக்கலாம் விரும்பவில்லை. ரெண்டாந்திரம் கூப்பிட்டா 2 இளைய பிறகு அது 1 மாதத்துக்குள்ளே என்ன போடணும் எம்பியா. ஐ ஹோப் யூ ட சேஞ்ச் யர் மைண்ட். சாரி. அவன் என்ன சொன்னார், நீரும் மடையன்னு சொன்னார். நேரே சொன்னான், நான் சொல்கிறேன் எனக்கு விருப்பம் என்றால் என்ன பேசு, என்னை பார்லிமெண்ட்டில் திட்டுறதுக்கு நான் உனக்கு அனுமதி தரேன், வந்து சேரண்டா நீ மாட்டேன்டா நீ என்ன அரசியல் வாங்கிட்டு கேட்டவன். அப்படியானா தான் நான் பதவிக்கு ஆசைப்பட்ட ஓடி இருப்பேன். அது பேருந்துக்கான் காசை கொண்டு வந்து வச்சு போட்டு சார்ந்து, ஐ நோ யூ ஹேவ் சம் ப்ராப்ளம், யூ நீட் மணி, திஸ் இஸ் நாட் மணி கனெக்டட் இல்லீகலி, ஐ கிவ்
ஐ வாண்ட் டு கிவ் சம் மனி, ஐ நீட் மனி பட் ஐ கான் டேக் திஸ். அப்படி தான் நான் அப்போ என்னுடைய நேர்மையை வச்சு நான் அரசியல் செய்கிறேன். நேர்மையால் நான் தோற்று கொண்டு போகிறேன்னு சில பேர் சொல்கிறார்கள். நான் சொன்னால் நான் தோற்றாலும் வாழ்நாள் முழுக்க என்ன வாழ்த்துறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. என்ன இதுவரை இன்னும் ஒரு தினம் அங்கே காசு அடித்தான், இங்கே மாற்றான், அங்கே பழைப்பு வாங்கினான்ட்டு வருவதுன்னு சொல்லி இல்லை. ஒட்டு குற்றம் செய்யலை நான். இல்லை, நான் குற்றவாளியாக்கப்பட்டது புலம்பெயர்ந்தவங்கள தமிழ் சகோதரர்கள் இருக்கிறார்களோ அவைக்கு எழுத தெரியாத எழுதி டியூஷனத்தை தமிழ் நினைச்சு கொண்டு எழுதித்தான் இல்லாத பொல்லாத பேரை எனக்கு எடுத்து தந்தோடைய நான் பெர்ஃபெக்டாக தான் வாழ்ந்துருக்கின்றேன். அதே போல் மற்ற தலைவர்களும் வளர்ந்து வரும் அரசியல் தலைவர்களும் கூட இருக்க வேண்டும் என்று நான் அதை ஆனபடியாக இப்போ கூட என்ன மதிக்கலாம். நான் இப்போ தந்தை செல்வாவை இன்றைக்கும் போட்டேன். ஜிஜி பொன்னம்பலம் இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும். நான் ஜிஜி பொன்னம்பலத்தை ஏன் போட்டேன் என்றால் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணப்படுது. அவர்கிட்ட ஃபங்க்ஷன் அடுத்த நேராக இல்லாத ஒரு 40-50 மினிஸ்டர் வந்திருக்காங்க. நான் அங்கே நிற்கிறேன். ஒரு சோடாவோட ஒரு வாரம் சர்வ் பண்ணி கொண்டு ஜிஜி நோ ஹீ டசன்ட் ட்ரிங்க்னு சொல்கிறேன். ஜிஜியார் எனக்கு பிஞ்சாப்பா, அண்ணனா, தம்பியா, மாமாவா? இல்லை, பொலிட்டிஷியன். ஒரு பொலிட்டிஷியன் குடின்னு தான் சொன்னாலே குடிக்கான்னு சொல்ல மாட்டான். என்ன குடிகாராக ஆகாரத்தில் வந்ததுக்கு 100% இந்த அப்பா ஆரம்பத்தில் பிற்காலத்தை ஜிஜி. அதே மாதிரி தந்தை செல்லாவே நான் ஒரு காலம் தோன்ற மாட்டேன். பூ போட்டு என்ன ஆசீர்வச்சேன். தன்னுக்கு விழுந்த மாறாவளத்தையும் பின்னுக்கு வந்து அள்ளி போட்டு ஏன் நான் சொல்கிறேன்டா இது. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 வரப்பிரசாவாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு சொல்ல மாட்டேன் தப்பி அவர்களை பற்றி. அப்படியான ஒரு தலைமையை நான் ஏற்றவன். நீங்கள் வேறுங்கோ உங்கள்கிட்ட நான் தலைமை சாரேன். எனக்கு என்ன 87 வயசாச்சு. நான் இப்போ அந்த பிள்ளை மேக்கப் போட சேர்ந்தேன். நான் 70 வரைக்கும் போட இல்லைம்மா நீங்களே போடுறேன். அப்படித்தான் நான் என்னுடைய வழக்கிறேன். ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு ஹேண்ட் ஓவர். நான் இப்போ கேட்குறேன், 2004ஆம் ஆண்டு எப்படி மட்டக்களப்பு மறுமலர்ச்சி மன்றம் ஆரம்பிச்சதோ அதே போல் ஊடகங்களாகிய நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம். நீங்கள் செய்யுங்கோ, தேடி பிடிங்கோ, ஒரு 10 பேரை தேருங்க. இதில் ஒரு நாளில் நீங்கள் தெரிவு செய்யுங்கன்னு கேளுங்க. நான் நல்ல ஆளை தெரிவு செய்கிறேன். அதில் 5 பேர் தேருங்க. அதில் நீங்களே தெரிவு செய்து இவரை போடுவோம் தலைவரேன். அடுத்த வரையும் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச போது நான் அந்த சொத்து இருக்கிறபடியாக நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி போட்டு போகிறேன். நான் என்ன எந்த வழியத்துக்கு இது பண்ணீங்க நினைக்கிறீங்க? 87 வயசாச்சு. என்ன எனக்கு பதவி ஆசையில் நான் அடையலை. அல்ல பதவியாக இருந்தால் நான் பதவியில் இருந்துருப்பேன் இன்றைக்கு. ஆனபடியால் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு என்னுடைய முழு ஆதரவு. எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத நான் செய்ய ஆயிட்டேன். நீங்கள் நான் பல்வேறு விதமான வேறு ஃபீல்டு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் தமிழர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு பிணைத்தம் வேணும், ஒரு நேர்மையான தலைமை வேணும்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற ஆளை நான் ஏற்க தயார். ஆமாம், மிகுந்த நன்றி திரு ஆனந்த சங்கரி ஐயா அவர்களே. இந்நிலவு நேரம் எங்களுடன் இருந்து உங்களது அனுபவங்களையும் பெருமதிமிக்க கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்காக வசந்தம் தொலைக்காட்சி சார்பிலும் அது நேர்கள் சார்பிலும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இளங்கோவன் மற்றும் உதவி தயாரிப்பாளர் தக்ஷலாத் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்த தீர்வு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நன்றி.